கண்களை மூடுங்க. இவ்வளவு நேரம் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டீங்க. சிறிது நேரம் அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருப்போம். ஆவியான நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை நீங்க உடனே கேளுங்க. கடவுள் நிறைய பேருக்கு காட்சி வட்டை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். கடவுள் ஏதாவது காட்சி கொடுத்தா நீங்க போக்கஸ் பண்ணும்போது அந்த காட்சியை பார்க்க முடியும். அதே போல உங்களுக்கு மனதை அமைதிப்படுத்தும் பொழுது கடவுளுடைய குரலை கேட்க சொல்லுவோம். ஓகே, காட்சி எத்தனை பேர் வந்து எல்லா காட்சி பார்த்தீங்கன்னா வெரி குட். ஒருத்தர், 2 பேர், 3 பேர், வெரி குட், வெரி 4 குட். இன்னும் கொஞ்ச நேரம் அதிக நேரம் அமைதியில இருக்கும்போது எல்லாருக்கும் காட்சியை பார்க்க முடியும். சரி, புரிஞ்சு பவுல் சொல்றாரு, பால் குடிக்கிற நிலையிலே இருக்கிறாங்க. பால் குடிக்கிற நிலையில என்னது? என்னது? குழந்தை பருவம் இல்லையா? பேபி கிறிஸ்டினா இருக்கக்கூடாது. நம்ம புதுசா ஒரு இந்து சமயத்துல கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தா அவங்க பேபி கிறிஸ்டின் தான் பிரச்சனை கிடையாது. நம்மளாம் பிறந்ததுல இருந்தே முக்காவாசிக்கிறீங்க கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி ரொம்ப அவசியம். 10 வயசு குழந்தை 2 வயசு குழந்தை மாதிரி பேசணும், பெற்றோருக்கு சந்தோஷமா இருக்கணும். அப்ப நம்ம 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்துக்குள்ள இருக்கு 2 வயது 3 வயது கிறிஸ்தவர்கள் கூட பிஹேவ் பண்ணா ஜீசஸ் பிடிக்கணும். கவலைப்படாது, பிடிக்காதுல்ல, மன வேதனை அடைவோம். எத்தனை வருடம் அந்த பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்களா இருந்து இந்த குழந்தைங்க மாதிரி ஜெபம் பண்ணணும், குழந்தைங்க மாதிரி பைபிள் படிக்குது. இப்போ புனித பவுல் சொல்றாரு, பாவத்தை பத்தி பேசுறது, நடுத்தீர்ப்பை பத்தி பேசுறது, ஞானஸ்தானத்தை பத்தி பேசுறது, இதெல்லாம் யார் பேசுறது? குழந்தை கிறிஸ்தவர்கள் பேசுவாங்க. குழந்தை கிறிஸ்தவர்கள் பத்தி பேசிட்டு இருப்பாங்க, பாவத்தை பற்றியும் நடுத்தெருவை பற்றியும் ஞானஸ்தானத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் இட உணவை உணவுகள் எதை பற்றி பேசுவாங்க? ஆவிக்குரிய காரியங்களை பேசுவார்கள், ஆவிக்குரிய உலகத்தை பற்றி பேசுவார்கள், காட்சிகளை பற்றி பேசுவார்கள், ஹீலிங்கை பற்றி பேசுவாங்க, டெலிவரன்ஸ் பற்றி பேசுவாங்க, பேய் ஓடுறதை பற்றி பேசுவாங்க. நம்ம இங்க எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்? ஆவிக்குரிய கண்களை எப்படி திறக்க வைக்கிறது இல்லையா? இறை வார்த்தையை கொண்டு பேய் எப்படி ஓடுறது, நோயை எப்படி தடுக்கிறது, வாழ்க்கையின் பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளியில வர்றது. அப்போ அது தவறு கிடையாது. ஆனா நம்ம சின்ன வயசுல இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. ஆன்மீக வாழ்க்கையை நம்ம வளர வேண்டும். எந்திரிச்சோம், ஜெபம் பண்ணோம், ஒரு ஜெபமான சொன்ன முடிஞ்சு போச்சுட்டு இருக்கிறது முதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வந்தவங்க செய்யற வேலை. அவங்க சாகர வரைக்கும் அப்படியே செஞ்சிருக்க கூடாது இல்லையா? ஏதோ இயேசு கிறிஸ்து படத்தை பார்த்தோம் ஜெபம் பண்ணன்றது தொடக்க நிலை கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டியது. நேற்று நம்ம தியானம் பண்றது எப்படி கண்டுபிடிச்சோம் இல்லையா? எப்படி கடவுளோட ஐக்கியமாவது, எப்படி கடவுளுடைய குரலை கேட்பது என்று. அதுதான் நல்ல முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய ஜெபம். புனிதர்கள்லாம் இப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. சிஸ்டர்கள் கார்மைல் சபையில கிட்டத்தட்ட ஆன்லைன்ல தியானம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நமக்கு சொல்லித்தர முடியும். கரெக்டா? சரி, கடவுள் எல்லோரையும் ஒரே மாதிரி புனிதப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். சரி, இப்போ ஃபாதர் நம்மளோட பரிசுத்தமா இருக்கணுமா இருக்கக்கூடாது? இருக்கணும், கை தூக்குப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் கை தூக்கும். அப்ப நம்ம அவங்களோட கொஞ்சம் மோசமா இருந்தா பரவாயில்லையா? இல்லையா? அப்புறம் அவங்க நம்மளோட பரிசுத்தமா இருக்கணும்ன்றீங்க. சரி, பைபிள்ல நல்லா கவனிச்சு பாருங்க. அதான் இதே வார்த்தை ஒழுங்கா படிக்கணும். ஆண்டவர் நான் பரிசுத்தமா இருப்பது போல குருக்களும் கன்னியர்களும் என்ன மாதிரி இருக்கு, மற்றவங்களும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். பிதாவின் முன்பு எல்லோரும் தூயவராக நிறுத்த வேண்டும் என்று கடவுள் இருக்கிறார். மாசத்தவர்களா இல்லையா? அப்ப எல்லோருமே ஒரே லெவல பரிசுத்தமா
நிக்கணும் கடவுளுக்கு நான். நம்ம மனசுல என்ன தெரியுமா இருக்கு? குடும்பத்தில் இருக்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் ஒரு மனிதர்கள் என்ன இருக்கு? நம்ம கொஞ்சம் கம்மியா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா குருக்கள் பர்ஃபெக்டா இருக்கணும். அதனாலதான் நம்ம கண்ணையில அங்க போது ஒரு சின்ன தப்பு குருவோ இல்ல ஒரு அருட்சோதனையோ பண்ணா குரு ஃபுல்லா போய் சொல்றது தவறு அது. ஓகேங்களா? கடவுள் நம்மையும் அதே போல பரிசுத்தமான நிலைக்கு தான் வச்சு. Praise the Lord. Hallelujah. ஓகே, இன்றைய தலைப்பு ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணும் கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் நம்ம ஒரு சில பிரச்சனைகளை பற்றி பேசணும், குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசணும், பரிசுத்தமா வாழ்றதை பற்றி பேசணும். இப்ப நான் இந்த தலைப்பு எப்படின்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை இருந்து எப்படி வெளியில வர்றது. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம், இல்லையா, திருமணம் நடக்காம இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி போராடி ஜெயிப்பது. How to come out of the or overcome the storm. How to overcome the storm. புயலை, நம்ம வாழ்க்கையில வீசுற புயலை எப்படி அடக்கிறது, எப்படி ஒரு தலைப்பு வச்சு பிரச்சனையை தமிழ்ல பிரச்சனையை மேற்கொள்வது எப்படி. டாபிக் எடுக்கலாமா, வேற டாபிக் போகலாமா? வந்ததே அதுக்கு தான் சீக்கிரம். ஓகே, சரி, ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ என்னுடைய தோட்டத்தில் நான் ஒரு மரத்தை வளர்ச்சி கனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பசியில வரைக்கும் ஒரு கனியை உங்களுக்கு கொடுக்குறீங்க, மறுபடியும் உங்களுக்கு பசிச்சா என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் இப்பதான் ஓடி வருவீங்க. ஆனா உங்க நிலத்துல எப்ப நீங்க விதைச்சு மரமா வந்து அது கனி கொடுக்குதோ, அப்போ உங்களுக்கு தேவையான கனி அங்க இருக்கும், மற்றவங்களுக்கு நீங்க கனியை கொடுக்க முடியும். நீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு தியான சென்றா போயிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தியான சென்றா சுத்திட்டு இருக்கீங்க. பிரச்சனை புரியுதா? கல்யாணம் ஆகலையா, தியானத்துக்கு போகும். வேலை கிடைக்கலையா, எல்லாம் எங்க அப்பா பார்த்துப்பாரு, அப்பா பார்த்துப்பாருன்ட்டு அவரு என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டாரு. நம்முடைய தவறு இதுதான். அந்த தியான சென்டர்ல என்ன பண்றாங்க, குருக்களோ இல்லை எங்களோ யாருங்களோ நைட் அண்ட் டே தூங்காம உட்காந்து கஷ்டப்பட்டு நாங்க எங்க மரத்தை பழத்தை ஒரு 4-5 பழத்தை வச்சிருந்தா நீங்க வந்து போடுறீங்க, அது இருக்கிற நாளைக்கு போயிட்டு போயிடுது. அதுக்கு மறுபடியும் நாம போயிட்டு செடி ஊற்றணும், தண்ணி ஊற்றணும், எல்லாம் பண்ணணும். மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் இங்க ஓடி வரீங்க. அது தவறு. ஜீசஸ் அப்படி இருக்க சொல்லுது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீங்க ஹேண்டில் பண்ணணும். புரியுதுங்களா? எங்களுடைய மினிஸ்ட்ரியுடைய மெயின் இது உங்களுக்கு ட்ரைன் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையை நீங்க பார்த்துக்கணும். நீங்க ஃபைட் பண்ணி சண்டை போட்டு முடியலன்னா கூப்பிட்டு கேளுங்க, ஹெல்ப் பண்றோம். ஆனா ஒண்ணுமே செய்யாம பிரதர் எங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, இதுக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, தயவுசெய்து சொல்ல நான் பண்ண மாட்டேன். நான் பண்றது கிடையாது. பிரதருக்கு காலையே டெய்லி உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் பண்ண நினைக்கிறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது என்னுடைய வேலை கிடையாது. என்னுடைய வேலை உங்களை பயிற்றுவிப்பது. அதுக்கப்புறம் நீங்க அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தும் போது ஒரு சில பிரச்சனை வந்து தாராளமா கேட்கலாம், நாங்கள் முடிந்தவரை உங்களுக்கு உதவி செய்யும். இல்லையா? ஒரு பிரச்சனைக்கு உதவி செய்ய முடியும், ஆனா டெய்லி பிரச்சனைன்னு சொல்லி போன் பண்ண என்ன பண்ண முடியும்? உங்க பிரேயர்ல வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் சொல்ற வார்த்தை. பிரேயர்ல எங்க வைக்கிறது? எனக்கே நிறைய வைக்கிறதுக்கு விஷயம் இருக்கு. புரியுதுங்களா? நான் நீங்க மொத்தமா என்ன சொன்னாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஆண்டவர் என்னமோ கேட்டாங்க, நீங்க பார்த்து நினைச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். நான் உண்மையை சொல்றேன். நான் உங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன், முடிச்சுட்டு திரும்புறவங்க ஆண்டவர் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி போயிட்டு பேசுவோம். பிரதர் ஈர்ப்பு இருக்கலாம்னு பேசுறான்னு நினைக்காதீங்க. ஒரு உண்மை, நான் என்னதான் பிரேயர் பண்ணாலும் நீங்க இறை வார்த்தை பயன்படுத்தி உங்க பிரச்சனையை மேற்கொள்ளுவீங்கன்னு தெரியாம இருந்தீங்கன்னா போப்போ அந்த பிரேயர் பண்ண ஒன்றும் ஆகப்படுது. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து அதனால இந்த விதை விதைப்பவுமே சொல்றது முக்கியமான காரணமே அதுக்கும். இந்த விதை, இந்த ஊமை உங்களுக்கு புரியவில்லை என்றால் எந்த ஊமை உங்களுக்கு புரியும்? ஏன்னா இந்த ஊமையில தான் பரலோக ராஜ்யத்திலே மிக முக்கியமான ரகசியம் இருக்குது. இறை வார்த்தை இந்த விதையை உங்களுடைய இருதயத்தில் விதைத்து விதையை புழுங்காம ஒழுங்கா தண்ணி ஊற்றி பாதுகாத்து வச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுக்கும். நீங்க அந்த கனி எடுத்து சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கனி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, கனி கொடாத மரம் எல்லாம் வசனத்தை எனக்கு அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் யோசனையாலும் நீங்க கரெக்டா சொல்றீங்க, ஆனா செய்யறீங்களா? புரியுதுங்களா? நம்ம ஒவ்வொருவரும் கனி கொடுக்கறது ஆண்டு நம்மள வச்சிருக்காரு. கனி கொடுக்கலன்னா வேரோட வெட்டி அக்னியில போட்டுருவாரு. புரியுதுங்களா? விதை வச்ச செடி வச்சவன் கம்பல்சரியா வந்து தண்ணி ஊற்றுவான். நீங்க தான் செடியை வைக்கிறீங்க, தண்ணி ஊற்றணும்.
கனி கொடுக்குறது அவருடைய வேலை. அவரை நம்பும் போது நம்ம கனி கொடுப்போம். ஆனால் செய்யற ப்ராசஸ் நம்ம கரெக்டாக பண்ணும்பொழுது நம்மளுமாக கனி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? சரி, நல்ல ஞாபகம். ஜீசஸ் இறுதி நாள் வந்து நம்ம கேட்கும் பொழுது நடுத்தருக்கு நாளைக்கு எதுக்கு வராது? 2ஆம் முறை எதுக்கு வராது ஜீசஸ்? 2ஆம் வருகையின் போது இயேசு கிறிஸ்து எதுக்கு வராது? நியாயம் விசாரிக்க வேற யாராவது. பணியை செஞ்சுட்டே பாக்குறதுக்கு. ஓகே, நான் சொல்றது கேளுங்க. இயேசு கிறிஸ்து நடுத்திற்கு வரும்போது அவன் பாவம் செஞ்சா நரகத்துக்கு தூக்கி போட்டுருவாரு, நல்லது செஞ்சா மோட்சத்துக்கு கூட்டு வராரு, நடுத்திற்கு வராருன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கனி கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் அவர்கள் ஒவ்வொருடைய செயலுக்கு ஏற்ற கைமாறு கொடுக்க வந்தார். பரிசு கொடுக்க வராரு. யாருக்கு ஜீசஸ் பரிசு கொடுக்க வரான்னு நினைப்பாங்க? யாரு நடத்திட்டு வரான்னு நினைப்பாங்க? யாரெல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சாலும் அவன நினைப்பாங்க பரிசு கொடுக்க வரான்னு நினைச்சிருவாங்க. யாரெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யலாம் அவங்களே நினைப்பாங்க தண்டனை கொடுக்க வராருன்னு நினைச்சு. நீங்க இவ்வளவு நாள் எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? எதனாலும் புரியுதா? ஃபாதர் சொன்னாங்க இல்லையா, அவர் வேலையை ஒழுங்கா செய்யணும்னு சொல்லிட்டு. நம்ம அவருடைய வேலையை ஒழுங்கா செஞ்சோம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நமக்கு ரிவார்டு வந்துட்டு இருக்குது இல்லையா? ஒவ்வொரு காரியம் செய்யும் போது அங்க பிளாட் வாங்கியாச்சு, இப்போ ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, பில்டிங் எழுப்பிட்டு இருக்குது. இப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பரலோகத்தை விஷயம் வாழ்ந்துட்டு இருக்கணும். நமக்கு வீடு கட்டுறதுக்கு தான் கடனே வாங்கி பிரச்சனையாகும். லேண்ட் வாங்குறதுக்கு கடன் வாங்குறது, நம்ம வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அங்க யாரு கட்டுறது? ஜீசஸ் பரலோகத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? இயேசு கிறிஸ்து 2 வேலை செய்யறாரு பரலோகத்துல. ஒண்ணு நமக்காக பரிந்து பேசுறாரு, இன்னொன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்காரு இல்லையா? என்னுடைய தந்தை வீட்டில் பல பல வீடுகள் உண்டு, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வந்து கூட்டு போறேன். எதை வச்சு வீடு கட்டுவாரு? இங்க நீங்க செய்யற நல்ல காரியங்கள் வச்சுதான் வீடு கட்டணும். ஒண்ணு செய்யலன்னா பிளாட் கூட கிடைக்காது, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கூட கிடைக்காது. பேசலாம். ஹalleluya. இயேசு கிறிஸ்து வருவதனுடைய முக்கியமான நோக்கம் பரிசளிப்பதற்காக. நல்ல கனி கொடுத்தவங்களுக்கு, கொடுக்காதவங்கள நரகத்துல அனுப்புவார். பேசலாம். கனி கொடுப்பது நம்முடைய வேலை. ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய வேலை கனி கொடுப்பது. அதை எப்படி கொடுக்கறது தான் நம்ம டீச் பண்ணோம். ஓகே, இப்போ உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் யாரு? இப்போ ஒரு திருட வரலாம், உங்க வீட்டுல திருடிட்டு போயிட்டான். திருட மிஸ்டேக்கா உங்க மிஸ்டேக்? இதெல்லாம் நல்லா சொல்றீங்க. வீடை நல்லா கூட்டு போட்டுட்டு பத்திரமா பாதுகாப்பா வச்சுட்டு போனா திருட உள்ள வர முடியாது. கரெக்டா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது காரணம் என்ன? திருட உள்ள வரோம், நம்ம எங்கேயும் தொடர்ந்து விட்டுருக்கோம் நம்ம வீட்டுக்கு. ஜீசஸ் சொல்றாரு, சாத்தானால் உங்களை எந்த ஒரு வகையிலையும் தீங்கு விளைவிக்க முடியாது. ஆனா தீய சக்தி நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கிறாங்கன்னா நம்ம வீட்டுல எங்கேயும் திறந்து விட்டு. ஓகேங்களா? அப்ப திறந்து விட்ட இடத்த முதல்ல அடைக்கிறதுக்கு மேல அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பண பிரச்சனையாக இருந்தாலும், குடும்பத்தில் கணவன் மனைவியோட பிரச்சனையா இருந்தாலும் சரி, பாவத்திலிருந்து வெளியே வர முடியும்னாலும் சரி, குழந்தை பிறகுனாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம். அது என்னன்னு கண்டுபிடித்த ஆண்டவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? கடன் வாங்குறது பாவமா இல்லையா? அப்புறம் எதுக்கு வாங்குறீங்க? பேங்க்ல லோன் போடுறது பாவமா இல்லையா? சவுண்ட் கொஞ்சமா குறையும். அதுதான் பாவம் நினைச்சு இதுவும் பாவமா? எல்லாம் கடை எங்க கை நீட்டமோ அதெல்லாம் பாவம். புரியுதுங்களா? பைபிள்ல யாராவது யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க? கடவுளுடைய பிள்ளைகள் எங்கேயாவது யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்களா? ஜீசஸ் யார்கிட்ட கடன் வாங்கினாரா? மாதா எங்கேயாவது கடன் வாங்கின மாதிரி திருச்சின்னு சொல்லி கொடுத்தான்? இல்ல. புரியுதுங்களா? நீங்க திருச்சக்கூடிய வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா, புனிதர்களுடைய வாழ்க்கையை படிச்சோம்னா, அன்னை மரியாள் எழுந்து தப்பி ஓடும்போது குழந்தையோட கூட அங்க போயிட்டு யாரையும் கடன் வாங்க இருந்த அந்த பொன் பரிசு கொடுத்தாங்க இயேசு கிறிஸ்து. அதை வித்து ஒரு பகுதி வீட்டுக்கு, ஒரு பகுதி யோசேப்பு கட்சி வேலை செய்யறதுக்கு, இன்னொரு பகுதி மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம்? ஐயோ ஊருக்கு ஊரு நமக்கே பணம் இல்லை, யாருக்கு கொடுக்குறது எல்லாத்தையும் நம்மளே வச்சிருக்கோம்.
ஆனா மாதம் என்ன பண்றாங்க? 30%, 33% மற்றவங்களுக்கு, ஒரு 33% வீட்டுக்கு, மீதி ஒரு 33% பிசினஸ். அன்னை மொழியாட்கள் இதெல்லாம் கத்துக்கணும். மற்ற புடவை கட்டுறதுல ரொம்ப கத்துக்கணும். புடவை இப்படி கட்டக்கூடாது, அப்படி கட்டணும். எது முக்கியம்? மாதம் புடவை கட்டுறது முக்கியமா, மாதம் செஞ்ச செயலை நம்ம கடைபிடிக்கிறது முக்கியம். அப்போ அன்னை மரியாதை வாழ்ந்தது வாழணும். ஓகேங்களா? ஒரு கடன் வாங்குவது தவறு. நான் ஒரு முறை இப்படிதான் பயங்கர அதை அடுத்த பெரிய டாபிக் எல்லாம் ஷார்ட்டா சொல்றேன். கடன் பிரச்சனையில இருக்கும்போது ஒரு குருவானாட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்டு, இந்த மாதிரி ஒரு பல பிரச்சனை மாறிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, இத்தனை வருஷம் ஊழியம் பண்றது ஜெபிக்கிற ஒன்றும் என் வாழ்க்கையில சரியாகல, 60 லட்சம் ரூபாய் கடன், வெளிநாட்டுல 9 மாதம் வேலை இல்லாமல், கையில் 5 ரியால், அந்த ஒரு பணத்துக்கு 5 ரூபாய், நம்ம ஊர் பணத்துக்கு 100 ரூபாய் வர. ஓகேங்களா? கார் இருக்குது, பெட்ரோல் போடுறதுக்கு பணம் இல்லை, அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வழியில, இருக்கிற வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு கிடையாது, வேலையும் கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலை அந்த பாப்பத்தை போய் ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்க போது அந்த ஃபாதர் சொன்னாரு, நீங்க கடன் வாங்கி கொடுங்க. வருவோம். நம்ம பட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும். இந்த குருவனால் கல்யாணம் பண்ணியிருந்தா கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவருக்கு வேலை வழி சாப்பாடு கிடையாது, ஜாலியா உட்காந்துட்டு கடன் வாங்காதுன்னு சொல்றாரு. எனக்கு உண்மையில அப்படிதான். நான் சொன்னேன், ஃபாதர் ஒரு பிசினஸ் பண்ணேன், சம்பளம் கொடுக்குற பைசால கடன் வாங்கி கொடுத்தேன். பைபிள் தான் சொல்லுது, வேலை செஞ்சு கடன், அவன் வெளியே கூட கடன் கொடுக்கணும்னு ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, அதனால கடன் வாங்கி கொடுத்தேன். இந்த ஃபாதர் மறுபடியும் சொன்னாரு, என்ன இருந்தாலும் நீங்க கடன் வாங்கி கொடுக்கணும். சரி ஃபாதர், ஒரு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி இருந்துச்சு. வெளியில வந்து நல்லா திட்டு அந்த ஃபாதர், ஆனா எதுக்கு சமைக்கலாம்? எத்தனை பேர் திட்டிருக்கீங்க? யாருமே ஃபாதர் திட்டாத மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கு. மனசுலயா திட்டீங்களா? திட்டலையா? ஒழுங்கா பாவம் செஞ்சு பண்ணிருக்கேன். நான் அப்புறம் போய் அழுது மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா ஒரு 3 நாள் கழிச்சுதான் எனக்கு, 3 நாள் அவர் திட்டிட்டு தான், 2 நாள் திட்டினா 3ஆவது நாள் யோசிக்க ஆரம்பிச்சு, ஒரு நல்ல ஒரு குருவனை அவர் வச்சு எதுக்கு நம்மகிட்ட இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பைபிள் ஃபுல்லா இந்த மனசுல அப்படியே யோசித்து பாரு. பழைய ஏற்பாட்டுல யாருக்கும் யாரிடமும் கடன் வாங்க மாட்டாய். அப்புறம் நீயும் கடன் கொடுப்பாய்னு சொன்னாரு. நீ யாரிடமும் கடன் வாங்க மாட்டாய், பல இனத்தாருக்கு கடன் கொடுக்கும். என்ன அர்த்தம்? தமிழ்நாடுகளுக்கு, கேரளாவில் வந்து ஆந்திரா மாநிலத்துக்கு எல்லாத்துக்கும் கடன் கொடுப்பாங்க. பல இனத்தவருக்கு கடன் கொடுக்கும். நமக்கு வீட்டு வாடகை கட்டுறதுக்கே வழியே தான். அப்ப எங்கேயும் பிரச்சனை இருக்கு இல்லையா? பிரச்சனை நம்மள்ட்ட தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பல இனத்தாருக்கு கடன் கொடுப்பாரு. சரி, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ன சொன்னாலும் பாத்தீங்கன்னா இதை பத்தி எங்கேயுமே பேசல. புனித பவுல் மட்டும் சொல்றாரு, நீ அன்பு செய்வதை தவிர வேறு எதையும் எவருக்கும் கடன் படாத. அப்பதான் எனக்கு உழைச்சது, ஆஹா, பிசினஸ் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கடன் வாங்குறது சரியில்லை போகுது. அப்ப மறுபடியும் யோசித்து பார்த்தேன், எப்போ ஒரு மனிதன் கடன் வாங்கணும்? ஒண்ணு பேராசையில கடன் வாங்கணும் இல்லையா? நம்ம தகுதிக்கு மீறி ஒன்றை ஆசைப்படும் பொழுது கடன் வாங்கி அந்த செயலை செய்யணும். கார் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, கையில பணம் லோன் போட்டு வாங்கணும். கையில பணம் இல்லாம நீங்க வாங்குகிற எல்லாமே தகுதியை மீறுதல் செய்யலாம். இல்ல நாங்க இஎம்ஐ கட்டிக்கிறோம், அது தவறு. இறை வார்த்தையின் பிரகாரம் லோன் எடுத்து மாசம் மாசம் அடைச்சிட்டு கட்டுறது. கடன் வாங்குபவன் கடன் கொடுப்பவனுக்கு என்ன தெரியும்? கடன் வாங்குபவன் கடன் கொடுப்பவனுக்கு அடிமை. ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு சுதந்திர பிள்ளைகளை நான் மாத்திட்டேன்றாரு. நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் போய் அடிமையா மாட்டோம். இது யாருடைய தப்பு? தயவு செய்து முதல்ல இதை அக்செப்ட் பண்ணணும். கடன் வாங்குவது தப்பு. எனக்கு பேராசை இல்லை ஆண்டவரே, ஆனா வேலை இல்லை அதனால கடன் வாங்குறேன்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம தான் கடன் வாங்கணும். என்னுடைய அப்பா என்னை பார்த்து யாருக்கு நம்பிக்கை இல்லையோ, கடவுளுடைய பராமரிப்பில் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ, அவங்க தான் போய் கடன் வாங்கணும். கரெக்டா? புனிதர்கள் யாரும் கடன் வாங்கணும். எந்த ஒரு பழைய ஏற்பாட்டு புனிதர்களாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு புனிதர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, யாரும் கடன் வாங்கவில்லை. புனிதர் போல் தன் கையாலேயே டென்ட் கூட அடிச்சு சாப்பிடுறாரு, போய் கடன் வாங்கலையா? கை நீட்டி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ யாராவது கடன் வாங்கி என்ன பண்ணணும்? முதல்ல
ஆண்டோட போயிட்டு பண்ணிட்டு கேட்கணும். இதெல்லாம் தெரியாம பண்ணிட்டான் ஆண்டவரே மன்னிச்சு. இல்ல இல்ல இந்த சுச்சுவேஷன் வேற வழி தெரியல அதனால வாங்கினா ஆண்டு ஒரு நாள் ஹெல்ப் பண்ண போறது இல்லை. சரி, இதெல்லாம் செய்யாம உங்க பிரச்சனை தீராது. நான் மறுபடியும் சொல்றேன், பரலோக ராஜ்யம்னா அதுக்கு ஒரு சட்ட திட்டங்கள் உண்டு. என் சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, பரலோக ராஜ்யத்தில் நிறைய விதிமுறைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் விதிமுறை என்ன? செஞ்ச பாவத்தை மன்னிப்பு கேட்காம ஒண்ணும் விளையும். நான் செஞ்சது கரெக்ட்னு நீங்க சமூகத்தை கட்டினீங்கன்னா ஜீசஸ் ஓகே நீயே பார்த்து கொடுத்துருவாரு. ஓகேங்களா? கணவன் சரியில்லை, குடும்பத்துல பிரச்சனை. கணவன் சரியில்லையா, மனைவி சரியில்லையா, ரெண்டு பேருமே சரிதான், அதனால சேர்த்து வச்சாரு. ஓகேயா? எந்த மனிதனும் பெர்ஃபெக்ட் கிடையாது, ஞாபகம். ஆனா உங்களுக்கு ஏத்த ஜாடிக்கு ஏத்த மூடி அவர் தான், உங்களுக்கு ஏத்த துணை அவர் தான். ஓகேங்களா? நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? பிரதர் சொன்ன மாதிரி ஆண்டவர் கையில இருந்து வாங்கணும். இன்னொரு விஷயத்துக்கு பிரதர் டைம்ல வந்து சொல்லலை, தினமும் உங்களுடைய கணவனுக்காக மனைவிக்காக நன்றி சொல்லணும். ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் நல்லா இருந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும்? தினமும் காலையில எழுந்துச்சு ஆண்டவரே அருமையான கணவனை கொடுத்ததற்கு நன்றி, அருமையான மனைவியை கொடுத்ததற்கு நன்றி. இதை டெய்லி உள்ளத்துல இருந்து உண்மையா சொன்னீங்கன்னா உங்கள் கணவனுடைய நல்ல குணம் உங்களுக்கு புரியும், மனைவியுடைய நல்ல குணம் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போறதுக்கு முக்கியமான காரணம் பிரச்சனை வர வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றது இல்லை. பிரச்சனை வந்தப்போ நன்றி சொல்றது கிடையாது, கம்ப்ளைண்ட் தான் பண்றான் இல்லையா? நான் உண்மையிலே சொல்றேன், கிட்டத்தட்ட 25 வருடமாக ஊழியம் செய்வேன், நிறைய சகோதர சகோதரர் பேசியிருக்கிறேன். இது வரைக்கும் என்கிட்ட கவுன்சிலிங் வந்தவங்கல்ல ஒரே ஒரு சகோதரி தான் தன் கணவர் சூப்பர் சொல்லி. எவ்வளவு மோசமான இது பாத்தீங்களா? 25 வருடம் கவுன்சிலிங் வந்த ஒரு பெண்ணும் என் கணவர் நல்லவன் சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி கணவன் நல்லவனா இருப்பான்? உங்க மனசுல கணவன் மோசம் இருக்கு, ஆனா கடவுள் மோசமா அவனுக்கு கொடுத்தாரு. நான் உண்மையை சொல்றேன், ஒரே ஒரு சகோதரன் கண்ணு முன்னால அந்த சகோதரன் நிற்கிறான். ஓகே, ஒரு சில சகோதரிகள் வராம இருக்கலாம், அதனால சொல்லாம இருக்கலாம். பட் குறைஞ்சது ஒரு 10% மனைவி தான் உண்மையிலே கணவன் நல்லவன் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். எப்பொழுதும் உங்க வாயால கணவன் சரியில்லைன்னு சொல்லிட்டோ அது அப்படிதான் ஆகும். நீங்க செய்ய வேண்டியது ரெண்டு வேலை. ஒன்று, கணவனிலிருந்து உங்களுடைய கடவுளிலிருந்து கணவனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு நாள் பண்ணதோடு முடிஞ்சு போச்சு. அடுத்த தினமும் நல்ல கணவனை கொடுத்து நன்றி மட்டும் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா மன்னாவுடைய தன்மை அந்த மக்களுக்கு புரியாம போச்சு. கரெக்டா? பழைய ஏற்பாட்டுல மோயிசன் என்னைக்காவது பிதாவை பார்த்து ஆண்டவரே மன்னா டேஸ்ட்ல இருந்து சண்டை போட்டிருக்காரு. 6 லட்சம் மக்கள் சண்டை போட்டான், மோயிசன் மட்டும் பேசாம இருந்தார். ஏன்? அவருக்கு அந்த மன்னாவுடைய தன்மை புரிஞ்சு, அவருக்கு தெரிஞ்சது ஆண்டவர் கொடுத்தாது சூப்பரா இருக்கும், தேங்க்யூ ஆண்டவரேன்னு சொல்லி சாப்பிட்டாரு. அவருக்கு புரிஞ்சுது. பிதா உடனே சொல்லியிருப்பாரு, அவங்ககிட்டையும் சொல்றாரு பேசாம என்ன பண்றாங்க பார்க்கணும். என்ன நடந்தது? எல்லாம் நாக்கு செத்து போச்சு, பேஸ்ட் போச்சு, அங்க வெள்ளரிக்காயும் வெள்ள பொருள் நல்லா இருந்துச்சு. எப்பொழுது கணவன் நல்லா இல்லை நல்லான்னு சொல்லுவோமோ பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா தெரியும். கரெக்டா? எப்பொழுது கணவன் மனைவி நல்லா இல்லைன்னு தோணுதோ என்ன ஆகும்? நான் சொல்றது எப்பொழுது நன்றி செல்ல தவறுகிறோமோ கடவுள் கொடுத்த பொருளுடைய கிஃப்டுடைய தன்மை நமக்கு புரியாம போகுது. அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஓகேங்களா? இது வரைக்கும் சொல்லாம இருந்து நம்ம குறை சொன்னதுக்காக மன்னிப்பு. நிறைய பேர் மனைவிமார்கள் கணவனை மாத்துறதுக்கு ஆசைப்படலாம். கணவனும் மனைவி மாறணும், ஏன் இஷ்டத்துக்கு மனைவி இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. 2 பேரும் இப்படி வராங்க, அங்கதான் பிரச்சனை. ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணும்போது என்ன நினைச்சு கல்யாணம் பண்றாங்க? பொண்ணு என்ன நினைச்சு கல்யாணம் வந்து என் வீட்டுக்காரர் என்ன பத்திரமா. பையன் என்ன சொல்றான்? என் மனைவி என் மேலதான் உயிரே வைக்கணும். 2 பேரும் சுயநலமா வராங்களா இல்லையா? 2 பேரும் சுயநலமா வராங்களா இல்லையா? அப்புறம் எங்க சண்டை வராம இருக்கும்? நான் சொல்றது புரியுதா? யதார்த்தமான உண்மை. எல்லா பெண்களும் என் வீட்டுக்காரர்கள் நல்லா வச்சுக்கணும், எங்களால் அன்பு செலுத்து. இது தப்பு கரெக்ட் நான் சொல்ல வரல, சுயநலமா இல்லையா? எந்த பெண்ணாவது அந்த பையன் பாவம் எப்படி கஷ்டப்பட்டு வரான்னு தெரியல, அவங்க வீட்டுல எப்படி அவனை வளர்த்தான்னு தெரியல, எங்கிட்ட வந்தப்புறம் நான் சந்தோஷமா பார்த்துக்கணும் எந்த லேடியா வராங்களா கிடையாது. பையனாவது பொண்ணு வீட்டுல எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியல, அவங்க அப்பா அம்மா எப்படி கவனிச்சாங்கன்னு தெரியல, எங்கிட்ட வந்தப்புறம் கண்கலங்காம பார்த்துக்கணும்னு நினைச்சு வராங்களா?
இப்படி 2 பேரும் வந்திருந்தா பிரச்சனை பாதி வரும். Praise the Lord. Hallelujah. இந்த கிளாஸ் எல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னால எடுத்திருந்தா பிரச்சனையே வந்திருக்கு. என்ன பண்ணுறது? எனக்கே லேட்டா தான் தெரியும். Praise the Lord. Hallelujah. திருமணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு எனக்கே புரியுது. ஓகேங்களா? அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஓஹோ முதல்ல கடவுளுக்குள்ள வந்த அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆண்டோட என் ஒய்ஃப் சரியில்லை, நீங்க கொடுத்த ஒய்ஃபை நீங்க போய் சரி பண்ணணும். கொஞ்ச நாள் கழிச்சு மனைவி வந்து மன்னிப்பு கேட்போம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு பிரச்சனை போயிட்டு மறுபடியும் ஞாபகம் ஆண்டோடைய மறுபடியும் ஒய்ஃபை தேவையில்லாம பேசுறான், நீங்க தான் சரி பண்ணணும். ஒய்ஃப் வந்து மன்னிப்பு கேட்கலாம். இன்னொரு நாள் சொன்னது போய் மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட். அவர் சொன்னாரு பிரச்சனை உங்களுக்கு, நீ போய் மன்னிப்பு. ஒண்ணு எனக்கு அப்புறம் ரொம்ப திமிரு ஜாஸ்தி. லேடி கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கறேன், அதெல்லாம் முடியாது. வேணும்னா போ, இல்லைன்னா நான் கிட்ட வரணும். ஐயோ என் முதல்ல ரொம்ப பிடிச்சிருமா என் ஒய்ஃபை சாரி கேட்டு தமிழ்ல மன்னிச்சுக்கோன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா இங்கிலீஷ்ல சாரின்னு சொன்னாங்க. தமிழ்ல சொல்றது ஈஸியா, இங்கிலீஷ்ல சொல்றது ஈஸியா? உண்மையில இங்கிலீஷ்ல சாரி சொல்றது ஈஸியா, சாதாரணமாக அவ்வளவுதான், யாரும் கண்டுக்கிறதே இல்லை. மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். அனுபவிச்சிருக்கேன். இதை பத்தி பேசணும், நான் நீங்க ஃபுல்லா பேசுறேன். எங்களுடைய யூடியூப் சேனல் 7 மணி நேரம் குடும்ப வாழ்க்கை குறித்து ஒரு மெசேஜ் இருக்கு. 1 மணி நேரமா 7 வீடியோ இருக்கு. அது பாத்தீங்கன்னா இதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம சாராம்சத்தை பத்தி சொல்ல போறோம். அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை நம்மளால. ஆதாம் ஏவாள் பண்ண அடுத்த ஒரு பெரிய தப்பு என்னது? பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் வந்து கேட்கும்போது ஆதாம் ஏவாளை வர சொன்னா ஏவாளை பாம்பை வர சொல்லணும் இல்லையா? இன்னும் அதே தான் சொல்லி அவங்க நம்ம மாறவே இல்லை. ஸோ நம்முடைய தவறுக்கு நாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆண்டோட மன்னிப்பு கேட்கறது மிக மிக முக்கியம். இல்ல நான் சின்னதான் சொன்னேன், அவர் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சது, நான் தப்பு தான், கரெக்டா? பாவமா இல்லையா? அவர் பெரிய தவறு செய்திருக்கலாம், நம்ம சின்ன தவறு செய்யலாம். போய் நம்ம செஞ்ச தவறுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டாகணும். அவரை கடவுள் பார்த்துக் கொள்வார். சரி, கணவனை திருத்துவது உங்க வேலை கிடையாது. இப்போ ஜீசஸ் வந்து 11 பேர் புனிதராக ஒருத்தர் வந்து அவருடைய இழந்து போனார், கரெக்டா? இந்த 11 பேர் யாரை வச்சு புனிதப்படுத்தினாங்க? இந்த 11 பேருக்கு டீச்சிங் எங்க இருந்து வந்து தெரியுமா? கூட இருந்த யூதாசமானம். இவங்க போகும்போது அவன் தேடுவான். இப்ப அவனை பற்றி திட்டணும், குறை சொல்லணும், கோவப்படணும். வந்து அவன்கிட்ட அவரே கொடுத்த பைசாவை திருடிட்டான். ஓகே, கூட மன்னிச்சு விடு. எப்படி கத்துக்கிறது? உள்ள ஒரு யூதாஸ் இருந்தாதான் நீங்க புனிதரம் மாற முடியும். இப்ப வீட்டுக்கார மோசமா இருந்து நல்லா கேட்டுதான் கடவுள் அவரை வச்சு உங்களை புனிதரம் மாற்ற விரும்புறாரு. நீங்கள் எப்ப புனிதரம் மாறுறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவரு மாறிடுறார். இப்ப அவர் மாற மாறதுக்கு யார் காரணம்? நல்ல வேலை நான் தான் சொன்னேன். அதே போல மனைவி சரியில்லை, யாரு காரணம்? இது மட்டும் நீங்க உங்களை கேட்கறீங்க, உங்க கேட்டேன். ஹலோ, மனைவி சரியில்லை யாரு காரணம்? கணவன் கேட்டா அதுக்கு நீங்க கணவன் தான் காரணம். புரியுதுங்களா? சரி, கடவுள் சில காரியங்களை மாற்றுறது காரணம் நம்மை மாற்றுவதற்கு, என்னை மாற்றுவதற்கு. என் மனைவி எங்க சொல்லணும்னு பேசினாங்க என்ன அர்த்தம்? ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றீங்க, உனக்கு பொறுமை இருக்காங்கன்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அனுமதி. அப்ப என்னால பொறுமையா இருக்க முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா மனைவி அர்த்தப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் கடவுளுக்குள்ள வந்த புதுசுல எங்க ஒய்ஃப் வந்து கதை புக்குன்னா ரொம்ப பிடிக்கும். ரமணி சந்திரன் ஒரு ஆத்தருடைய கதை புக்கு மணிக்கணக்கா படிப்பான். இன்னொருத்தர் பக்கம் நல்லா புக்கு. ஓகே, பெரிய பெரிய வால்யூமா புக்கு இருக்குது எங்க வீட்டுல. நான் ஞானம் முடிச்சு வீட்டுக்கு போனவன முதல்ல அந்த புக்கு தூக்கி போட்டு. ஓகே, எனக்கு சினிமா பாட்டுனா பயங்கர ஆர்வம். பழைய காலத்துல டிஎம்எஸ் சௌந்தரராஜன் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். பி சுசீலா டிஎம்எஸ் பாட்டுனா. அப்புறம் எஸ்பிபி பாட்டு ரொம்ப பிடிக்கும். இதை பற்றி சோக பாட்டு ஒரு கலெக்ஷன், அது ஒரு 4-5 கலெக்ஷன், டூயட் சாங் ஒரு கலெக்ஷன், இந்த மாதிரி ஒன்னொன்னா கலெக்ஷன் வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேங்களா? வந்தவங்க எல்லாத்தையும் உடச்சி போட்டு அப்படியே கூட போட உடச்சி தூக்கிட்டு போட்டு என் ஒய்ஃப் ஒரு 10 நாள் கழிச்சு வந்தாங்க. வந்து தேர்ந்து பார்த்தா புக்கு, எதுக்கு ஏன் புக்கை தூக்கி த்ரோ பண்ணுங்க? உங்க சீடியை உடச்சிங்க, ஓகே, எதுக்கு ஏன் புக்கு தூக்கி
பயங்கர சண்டை. நான் ஒன்றும் பேசவே ஒரு 3 மாசம் என் ஒய்ஃப் என்னென்னமோ பிரச்சனை பண்ணான். ஒன்றும் வாய்ப்பு உண்மையில நடந்தது. ஒரு 3 மாசம் கழிச்சு ஒன்று விட்டான். நான் எவ்வளவு சொல்லுவாங்க, ஏன் கோபமே வர மாட்டேன். அதுக்கும் ஒன்றும் பதில். அப்புறம் தான் என் ஒய்ஃப் மாற ஆரம்பிச்சேன். அதாவது என்ன உண்மையிலே ஏதோ நடந்து போச்சு. என்ன நடந்ததுன்னு கேட்க ஆரம்பிச்சு ஸ்லோவா மனம் மாறணும். இப்ப யாரு மாறும்போது யாரு மாறுறாங்க? நான் மாறும் பொழுது என்னுடைய கணவனும் மனைவியும் ஆட்டோமேட்டிக்கா மாறலாம். இதை விட்டு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை ஒய்ஃபை மாத்துங்க, கணவனை மாத்துங்க. அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் மாற்றக்கூடிய பொருள் கிடையாது. ஒன்லி ஒன்ஸ் தான் லைஃப்ல. ஒரு நாள் இதை மாற்ற பொருள் கிடையாது இல்லையா? அவரை தூக்கி வேற கணவன் கொடுக்க போறாங்களா? இப்ப நீங்க உங்க கணவன் சரியில்லைன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. உங்களோட கணவனை கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா, கடவுளை கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? கணவனை கொடுத்தது யாரு? கணவன் சரியில்லைன்னா அதே ரெண்டு சேர்த்து தான் சொல்றேன். மனைவி சரியில்லை, நீங்க போய் ஜாம் பண்றீங்க. மனைவி மாத்துங்க, மனைவி கேரக்டர் சரியில்லை, கோவப்படுற ஏதோ சொல்றீங்க போயிட்டு. ஜீசஸ் என்ன சொல்லுவாரு? நான் கொடுத்த ப்ராடக்ட் சூப்பர் ப்ராடக்ட். சூப்பர் ப்ராடக்டா இல்லையா? ஒழுங்கா ஆப்ரேஷன் மேனுவல் எடுத்து படிச்சு பார்த்தான்னு சொல்லுவேன். எது ஆப்ரேஷன் மேனுவல் இல்லை? பைபிள் தான் ஆப்ரேஷன் மேனுவல். புரியுதா? நம்ம ஒரு கார் வாங்குறோம், மேனுவல் படிக்கிறதே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டிட்டு 10,000 கிலோமீட்டர் ஓடிட்டு ஆயிலே மாத்தல, வண்டி ஓடுமா? அதே மாதிரிதான். கரெக்ட் சவுண்ட் வந்து இன்ஜினு ஸ்டாப் ஆகி காலி. அதுதான் நம்ம லைஃப்ல நடக்கும். மேனுவல் படிச்சா கரெக்டா இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி வயசுலாம். நிறைய பேர் வண்டி ஜாமான போட்டு மேனுவல் தெரிய வரும். அதுவும் நீங்க படிச்சா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுட்டு போயிட்டு ஜாம் பண்ணிட்டு எல்லாம் சரியாயிடும். இவ்வளவு சோம்பிருங்க. உங்க வீட்டு பிரச்சனை நான் பைபிள் படிச்சு உங்களுக்கு சொல்லணுமா? உங்களுக்காக நான் ஜாம் பண்ணுவோம், நீங்க ஜாலியாக வெளில போயிடும். ஆனா ரூல்ஸ் பண்ணி தயவு செய்து அப்படி நினைச்சுங்க வராது. அப்படிலாம் ஜெபிக்க போறது கிடையாது. வழியை சொல்லிக் கொடுக்கும், அதுக்கப்புறம் சரி செய்யறது உங்க வேலை. பேசலாம். நான் சொல்றது கரெக்டா, நியாயமா இருக்கா இல்லையா? பேச்சுன்னா ஒரு நியாயம் இருக்கணும். கரெக்ட். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு. பாவம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனை ரூட் தான். ஓகேங்களா? அதற்கு முதல்ல நம்ம மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு அடுத்தது ஐயோ ஆகி போச்சுன்னு சொல்லி பயப்படக்கூடாது. ஓகேங்களா? ஒரு விஷயம் எனக்கு இயேசு ரொம்ப பிடிச்ச விஷயம், என்னதான் நீங்க பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஆண்டவரே ஆகி போச்சுன்னா அவர் கவலைப்படாத, நான் இருக்கேன். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கடவுளால் அந்த பிரச்சனையை சரி செய்யணும். உலகத்திலே பெரிய பாவத்தை நீங்க செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னாலும் உண்மையிலே மனம் தெரிஞ்சு ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டேன்னா ஏன் பண்ண அவர் கேட்கறதே கிடையாது. நோ ப்ராப்ளம், லீவ் இட். என்ன பண்ணணும்னு கேட்கறது கிடையாது. நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாது. இப்பேற்பட்ட கடவுள். நான் உண்மையிலே இயேசு கிறிஸ்து பார்த்து கண்ணீர் எழுதுன ஒரு விஷயம், இவ்வளவு தவறு பண்ணிட்டு போய் நிற்கும் போது ஏன் பண்ண அன்னைக்கே சொன்ன கேட்கியா? இதெல்லாம் மனிதர்கள் செய்யறதுக்காக. ஜீசஸ் ஒரு நாள் இதை கேட்கறது, கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இறை வார்த்தையில் விடுதலை உண்டு. அது திருமண பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, ஏதாக இருக்கட்டும், இறை வார்த்தையால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியலன்னா இயேசு கிறிஸ்துவால் விடுதலை கொடுக்க முடியலன்னு அர்த்தம். அது புரியுதா? இறை வார்த்தையினால் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியலன்னு அர்த்தம். ஆனா எனக்கு விடுதலை கிடைக்கலன்னா இறை வார்த்தையை ஒழுங்கா படிக்கலன்னு புரிந்து கொள்வது. படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சிருக்கோம், ஆனா புரிந்து கொள்வதில்லை. எல்லா பிரச்சனைக்கும் இறை வார்த்தை தீர்வு வந்து இயேசு கிறிஸ்துவிடம் தீர்வு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? என்னுடைய பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பாருன்னு நம்பிக்கை வந்தா கவலைப்படும். கவலையை நாம் விட்டுவிட வேண்டும், பயத்தை நாம் விட்டுவிட வேண்டும். உண்மையிலே நீங்க நம்புறீங்கன்னா கவலையும் பயத்தையும் விடணும்னு நினைக்கிறோம்ன்றது முடியல. என்ன பண்ணோம்? அதுக்குதான் உங்க பிரச்சனை என்னவோ அதுக்குரிய இறை வார்த்தையை நாம் அறிக்கை செய்யணும். உண்மையிலே பயமா வருது, எதுக்கு வருதுன்னு தெரியல. எங்களுக்கு வந்து அப்படிதான் நான் சொல்லுவேன். தென்னாலியில் ஒரு படத்துல கமலஹாசன் சொல்லுவாங்க, எதுக்கு பயம்? எல்லாத்துக்கும் பயம். சிலர் அப்படியே இருக்கிறான். சிலர் இப்பதான் கல்யாணம் ஆகும், குழந்தை பார்த்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்கோம். சிலர் குழந்தை பிறகுக்கு முன்னால எனக்கு மேரேஜ் பண்றதுக்கு என்ன பண்றது, பொண்ணா போட்டுச்சு, எவ்வளவு நாளை சேர்த்து தேவையாதெல்லாம். இந்தியாவில் மற்ற ஊர்ல எப்படி தெரியல, தமிழ்நாட்டு மக்களை போல நாளைக்காக வாழ்கிறவர்கள் உலகத்தை எங்கேயும் கிடையாது.
நம்ம இன்னைக்கு வாழ்ற மக்கள் கிடையாது, பின்னால் வரப்போறதுக்காக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் அப்படியே வாழ சொன்னாரு. இன்னைக்கு கவலை, இன்னைக்கு போதுன்றா, இன்னைக்கு வேலையை பாரு. நம்ம 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பயந்துட்டு இருக்கிறோம், யோசிக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவ நீங்க வந்தீங்கன்னா முதல்ல பயத்தையும் கவலையும் போகணும். போகலன்னா அதுக்குரிய இறை வார்த்தையை நாம் அறிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 இறை வார்த்தை. 2 தீமோத்தேயு 1:7 கடவுள் எனக்கு தோழை உள்ளத்திலே அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடு கொண்ட உள்ளத்தையே வழங்கி இருக்கிறார். அந்த சகோ தம்பி தைரியமா சொல்றாரு. தெரியுமா, ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது எப்படி வந்த? பயத்தின் குழப்பத்தின் தான் வந்தேன். இந்த வார்த்தை அறிக்கை பண்ணியா, பயம்லாம் போச்சா, வாழ்க்கை மாறி போச்சா, கடவுள் பத்தி அவங்களுக்கு நன்றி செலுத்துவோமா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் எழுதி சொல்லணும், நீங்க ஃபுல்லா பார்த்து சொல்லலாம். எல்லாரும் வார்த்தையை சொல்லி சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். இறை வார்த்தை நிச்சயம் விடுதலை கொடுப்பாங்க, எந்த பிரச்சனையா இருக்கும். இறை வார்த்தையை நீங்க நம்புனீங்கன்னா 100% சக்சஸ். நிஜமா சொல்றேன், எழுதி கொடுக்குறேன். யாருமே எழுதி, என்ன பிரச்சனை வாங்க, நான் சொல்ற மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு சரியாகலன்னு சொல்லுங்க, ப்ரீச் பண்றது நான் சாப்பிடுறேன். ஏன்னா இறை வார்த்தைக்கு அந்த அளவுக்கு வல்லமை உண்டு. ஆனா சொல்ற மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப பயமா இருந்தா பயத்தை போக்குகிற ஒரு இறை வார்த்தை. என்னால என்னையே கட்டுப்படுத்த முடியல பிரதர், சினிமா வசனம் பேசுவாங்க, என்னால என்னையே கட்டுப்படுத்த முடியல. அதெல்லாம் சினிமாவில் கேட்கறது நல்லா இருக்கும், வாழ்க்கையில கட்டுப்படுத்தலைன்னா நரகத்துக்கு போய் சேரும். கரெக்டா? அப்ப நம்ம கட்டுப்படுத்தணும், நாங்க கட்டுப்படுத்தணும். இதே இறை வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7 பாத்தீங்கன்னா, கடவுள் எனக்கு கோடை உள்ளத்திலே நல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடு உள்ளத்தையே கொடுத்திருக்கிறார். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. இந்த வசனத்தை சொல்லுங்க, இந்த வசனம் உங்களுக்கு சுய கட்டுப்பாட்டை கொடுக்கும். பரிசுத்தாவிக்கு ஒரு பேர் என்னது? கட்டுப்பாட்டின், சுய கட்டுப்பாட்டின் ஆவியானவர், செல்ஃப் கண்ட்ரோல் கொடுக்குற ஆவியானவர். இந்த வசனத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு உங்களையே இச்சை அடக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆவியானவர். சரி, ஆவியானவர் இறை வார்த்தையை பிரிக்க முடியாது. யோவான் 6:63 என்ன சொல்லுது? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது, நான் கொடுக்கும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கும். அப்ப அந்த வார்த்தையிலேயே பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். கரெக்டா? John chapter 6:63 64 63 வெரி குட். நிறைய பேர் பரிசுத்தாவி அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும். இறை வார்த்தை படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆவியில நிரம்பிட்டே இருக்கு. எங்கேயும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இறை வார்த்தையை அதிகமாக படிக்க 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 யாருக்கு ஃபில் ஆகுறது? ஆவியான வசனம் அப்படிதான் சொல்லுது, நான் கூடிய ஆவி உங்களுக்கு வாழ்வு தரும் தூய ஆவி. ஆங்கிலத்துல அந்த நான் கூடிய வார்த்தை இட் will give life and spirit, வாழ்வையும் கொடுக்கும் தூய ஆவியையும் கொடுக்கும். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு என்ன பண்ணணும்? வார்த்தையை படிச்சா போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வார்த்தையை படிக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. வார்த்தையை படிச்சு இங்க ஸ்டோர் பண்ணக்கூடாது, இங்க ஸ்டோர் பண்ணணும். நீங்க நிறைய பேர் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் ஒரு கத்தாரில் இருக்கும்போது நடுக்கர் மெடிடேட் பண்ணிட்டு அப்போ அது ஜீசஸ் சொன்னாரு, எல்லாம் உன் மண்டையில இருக்கிற வார்த்தை தான். எனக்கு அது வரைக்கும் புரியுது, என்ன ஆகவே மனப்பாடம் பண்ணதான் சொல்லியிருக்காங்க, ஞாபகத்துல வச்சுக்க சொல்லியிருக்கீங்க வார்த்தையை. அதனால நானே ஞாபகத்துல வச்சிருக்கேன். என்ன பிரச்சனை? எங்க அம்மா எங்க வச்சிருந்தாங்கன்னு கேட்டேன். அம்மா இங்க வச்சிருந்தாங்க. கரெக்டா? வார்த்தையில எங்க வச்சிருந்தாங்க? உள்ளத்துல இருந்து தியானிச்சாங்க. நமக்கு வார்த்தை எங்க இருக்குது? நிறைய பேருக்கு வார்த்தை எங்கேயுமே இல்லை. ஒரு சிலருக்கு வார்த்தை இங்க ஒண்ணுமே தெரியலன்னா சாத்தன் ஈஸியா ஏமாத்திட்டு போகும். என்னுடைய மக்கள் அறியாமையினால் அழிந்து போகிறார்கள் வசனம் சொல்லுது. கரெக்டா? இங்க இருந்து என்ன ஆகும் தெரியுமா? திரும்ப ஒரு வார்த்தையை ஊழியர் சொல்றதுல இந்த வார்த்தை எனக்கு தெரியும், அடுத்த வார்த்தை அது எனக்கு தெரியும், இன்னொன்னு சொன்னா அது எனக்கு தெரியும். இது என்ன? அது மட்டும் தெரியல. இதுக்கு அர்த்தம் என்ன? பிரைட் வரும். புரியுதுங்களா? கர்வம் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இது ஸ்பிரிச்சுவல் பிரைட்னு சொல்லுவாங்க, ஆன்மீக ஆணவம். எனக்கு எல்லாம் தெரியும், பைபிளை நான் நிறைய படிச்சிருக்கேன், எல்லா வார்த்தையும் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன்,
இங்க இருக்கக்கூடாது. எனக்கு அப்ப என்ன பண்றது? ஆண்டவரே கொஞ்சம் இங்க இருக்குதுன்னா இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. அவரு இறக்கப்பட்டு கொஞ்சம் இடத்துக்கு அனுப்புனார். என் கண்ணில் காமிச்சார். இந்த சில கம்ப்யூட்டர்ல டெலிட் பண்ணாலும் நம்ம இப்படி போற மாதிரி காமிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கு காமிச்சார் இங்க இருந்து வர்ற மாதிரி. கொஞ்சம் தான் பண்ணிட்டு நிறுத்திட்டாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் அனுப்புங்க, அது உன் வேலை. இங்க இருக்கிறது இங்க கொண்டு வந்து யார் வேலை? ஜீசஸ். எல்லாத்தையும் நம்ம அவர் செய்ய மாட்டார். நாம் செய்ய வேண்டிய வேலை நம்ம தான் செஞ்சோம். லாசரஸ் கல்லறையில வந்து என்னாரு? கல்ல ஆண்டவர் பறந்தாரா? செத்து போன மனுஷன் வெளியே வான்னு சொல்லி கல்ல அந்த பக்கம் போன்னு சொல்ல முடியுமா? முடியாதான்? இல்ல லாசர் வெளியே வான்னு சொல்லினா கல்ல ஆட்டோமேட்டிக்கா வெளில போயிடும். ஆனா ஜீசஸ் யாரை கல்ல பண்ண சொல்றாரு? மனிதனை கல்ல பண்ண சொல்லி. ஏன்? அது மனிதனால் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதுக்கு கடவுளுடைய வல்லமை தேவை கிடையாது. கரெக்டா? நான் சொல்றது உண்மையா? கரெக்டா இல்லையா? எது உங்களால செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யணும். முடியாததுக்கு அங்க போகணும். ஓகேங்களா? இன்னும் ஒரு மாதிரி பார்க்கணும். இந்த விருது எல்லாத்தையும் நம்மளே குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. சின்ன வயசுல ஜீசஸ் ஏடிஎம் ஆகிட்டான் இல்லையா? புது ட்ரெஸ் வேணும், ஜீசஸ் போய் கேளு. ஷூ வேணும், ஜீசஸ் போய் கேளு. நல்ல மார்க், ஜீசஸ் போய் கேளு. அந்த ஸ்கூல் அட்மிஷன், ஜீசஸ். ஜீசஸ் யார் அப்போ? கேட்கறத கொடுக்குற ஒரு ஏடிஎம் மிஷின். சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது தப்பு கிடையாது, அப்படிதான் சொல்லி கொடுக்கணும் சொல்லி. ஆனா கொஞ்சம் பெருசா நம்ம ஸ்லோவா கையை நீட்டுறது இல்லப்பா, அவர் நமக்கு உயிரை கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும் சொல்லி கொடுக்கணும். அன்போட அவர்கிட்ட போய் பழகுன்னு சொல்லி கொடுக்கணும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரெக்ட் பேர் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கரெக்டா பரலோகத்துல வச்சு சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிதாவை கண்முன்னா வச்சு சொல்லலாமா? பிதாவின் சிங்காசனத்தை கண்முன்னா வச்சு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக்சுவலி பிரைஸ் தி லார்ட் சொல்றது உங்க சிந்தனையில என்ன வரணும் தெரியுமா? சொல்லுங்க. நிறைய பேர் பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க இல்லையா? பிரைஸ் தி லார்ட் சொல்றது உங்க சிந்தனையில என்ன இருக்கும்? பிதாவுடைய சிங்காசனம் கண்ணு முன்னால வரும். கரெக்டா? அதுதான் சரியான முறையில பிரைஸ் தி லார்ட் சொல்றது. திருவடி பாட்டு என்ன போட்டிருக்கு? பல்லாயிரக்கணக்கான மக்கள் அல்லேலூயா எங்க கொண்டாடுறாங்க? பிதாவுடைய பிரசன்னம். ஓகே, ஒவ்வொரு முறை நீங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது உங்க மைண்ட் எங்க போகணும்? பிதாவுடைய சன்னிதானத்துக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, குட். முதல் பாயிண்ட், நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்முடைய தவறு, என்னுடைய தவறு என்று மன்னிப்பு கேட்பது. இரண்டாவது, பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இந்த ரெண்டையும் போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? அதற்குரிய வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இப்போ சுய கட்டுப்பாட்டுக்கு 2 தீமோத்தேயு 1:7 சொன்னேன். பயத்தை போகிறதுக்கு அதே வார்த்தையை பயன்படுத்தலாம். பரிசுத்தமா வாழ முடியல என்ன பண்ணலாம்? ரோமையர் 6:22, 1 யோவான் 5:11 12 பைபிள் செக் பண்ணுவாங்க. 1 யோவான் 5:9 1 யோவான் 5:9 படிங்க. சிஸ்டர் நீங்க சொல்ல தெரியுமா? எது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. 1 யோவான் 5:8-9 படிங்க. 19 படிங்க. கடவுளுக்கு பிறந்தோர் என்ன வசனம்? 5:19 18. ஓகே, 1 யோவான் 5:18. கடவுளுக்கு பிறந்தோர் பாவம் செய்வதில்லை, தேவையில் கடவுள் அவர்களை. ஓகே, படிங்க. கடவுளுக்கு பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிலிருந்து பிறந்தவர்கள் அவர் பாதுகாக்கிறார், தீயோன் அவர்களை கீழ்ப்படுவதில்லை. இந்த வார்த்தை சொல்லணும். 1 யோவான் 5:18. 1 யோவான் 1:8 படிக்க போகணும். 1:8-9. இல்ல, 1 யோவான் 3:8. கடவுளிலிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதற்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் எவரும் பாவம் செய்வதில்லை. நம்ம யாருக்கு பொறுத்திருக்கோம்? முதல்ல மனித முறையில் பிறந்தோம். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நம்ம ஆவிக்குரிய முறையில் கடவுளுடைய வார்த்தையினால் புதுப்படைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள்
பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு அவர்களிடம் இருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு, இப்படி சொல்லிட்டே பாவம் செஞ்சுட்டே இருக்கணும். அதனாலதான் பாவத்தின் வெளியே வர முடியல. ஆனா இறைவார்த்தை என்ன சொல்லுது? உங்களுடைய இயல்பு மாறிவிட்டது. கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் கடவுளின் இயல்பு நமக்குள்ளாமல் இருக்கிறது. ஓகே, இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணலாம். 1 யோவான் 3:9, 1 யோவான் 3:9, 1 யோவான் 5:18, ரோமர் 6:22. இந்த 3 வார்த்தைகளை தொடர்ந்து அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தும் வெளிவர முடியும். எனக்கு பிரேயர்ல ஒரு சகோதரி என் கணவர் ரொம்ப பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. கணவர் பிடிச்சு என்ன பண்ணணும்? நைட் சாப்பாடு கட் பண்ணிடலாமா? அது ப்ராப்ளத்தை சரி பண்ணுமா? இல்ல திட்டினீங்கன்னா அது வரைக்கும் ஒரு பாட்டில் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே போட்டு வர வீட்டுல. ஓகே, பிரச்சனை அது முடிவு கிடையாது. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை படிக்கும். எபிரேயர் 11:1. இல்ல, 2வது இறைவார்த்தை. உலகம், ஓகே, எபிரேயர் 11:3. உலகம் முழுவதும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாததிலிருந்து காணப்படுவதை உண்டாயின என்றும் நான் நம்பிக்கையாலே தெரிந்து கொள்கிறேன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம கண்ணுல பார்க்கிற இந்த உலகம் காணப்படாத உலகத்திலிருந்து உருவாச்சு. அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இந்த உலகம் உண்டாகுது. காணப்படாத உலகத்திலிருந்து காண்கின்ற உலகத்துக்கு இங்க வருது. எல்லாமே முதல்ல எங்க உருவாக்கப்படுது? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, காணப்படாத உலகம், ஆவிக்குரிய உலகத்தில் உருவாக்கப்பட்டு இங்க பிசிக்கல் வேர்ல்டுக்கு வருது. கரெக்டா? நம்ம பிரச்சனை முதல்ல எங்க உருவாகுது? ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, நம்ம பிரச்சனை முதல்ல எங்க உருவாகுது? ஆவிக்குரிய உலகத்துல அந்த பிரச்சனை உருவாகுது. நம்ம பேசுற வார்த்தையா இருக்கலாம், நம்ம செஞ்ச செயலா இருக்கலாம், நம்முடைய அபிவிசுவாசமாக இருக்கலாம். இதை வச்சு காணப்படாத உலகத்தில் நமக்கு எதிராக சாத்தா பிரச்சனைய முதல்ல பிளான் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரோம். கரெக்டா? இப்போ நம்ம கண்ணுல பார்க்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணா எங்க போய் சால்வ் பண்ணணும்? காணப்படாத உலகத்தை சால்வ் பண்ணாதான் அது நிரந்தரமா முடியும். நீங்க இங்க சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னா ஒரு காலத்தையும் முடியாது. புரியுதுங்களா? ஆனா மனைவி சண்டை, கவுன்சிலிங் போறீங்க, சைக்காலஜி கவுன்சிலிங் என்ன சொல்லுவாங்க? இங்க எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய உலகத்துல உள்ளதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லலாம்னா, இந்த பிரச்சனை மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும், கட்டாயம் வரும். புரியுதா? இப்போ நம்முடைய ப்ராப்ளம் புரியுதா? நம்ம எங்க அது தொடங்கிச்சோ அங்க போய் சரி பண்ணணும். ஆவிக்குரிய உலகத்தில் அதை சரி பண்ணும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை அது சரியாக்கும், நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் ஆகும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதுக்கு வழிதான் முதல்ல மன்னிப்பு கேட்பது. அடுத்தது பயம் இருக்கும் பொழுது சாத்தான் இன்னும் நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியும். பயத்திலிருந்து வெளிவரணும், கவலையிலிருந்து வெளிவரணும். அதுக்கு மெத்தட் என்னது? இறை வார்த்தையை நம்ம தொடர்ந்து அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணும்போது ஸ்லோவா அந்த இறை வார்த்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படும். சரி, இறை வார்த்தை அறிக்கை பண்ண நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கிறோம். காதுல கேட்க கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வரும். எப்பொழுது நம்பிக்கை வருதோ அப்ப இறை வார்த்தை இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கு. நம்பிக்கை வராம நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா அது இங்க விதைக்கப்படும் சிந்தனை. புரியுதுங்களா? ரோமர் 10:8 நோட் பண்ணி வச்சுக்கணும், படி எடுக்க வேண்டாம். வார்த்தை மிக அருகில் உள்ளது, ஒரு வாயில் உள்ளது, இதயத்தில். இதயத்துல வார்த்தை இருக்கணும். இதயத்துல சிந்தனையில் இருக்கிற வார்த்தையை இருதயத்துல கொண்டு போறதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு, வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வரும் பொழுது இந்த வார்த்தை இருதயத்தில் ஒன்றுபடும். அதே போல அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்க அதனுடைய அர்த்தம் ஆவியானவர் சொல்லும் பொழுதும் அந்த வார்த்தை இருதயத்தில் ஊன்றப்படும். ரெண்டுல ஏதாவது ஒன்று ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இங்க இருக்கிறது இங்க ஒரு காப்பி, இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லல, இருதயத்துல இருக்கணும். அந்த காப்பி சிந்தனைகள். ஆனா விதை எங்க விதைக்கணும்? இருதயத்துல விதைக்கணும்.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஓகே. அப்போ தொடர்ந்து இறை வார்த்தை அறிக்கை செய்தே இருக்கும். என்ன ஆகுது? இங்க மரம் கொஞ்சம் ஸ்லோவா செடி வளருது. ஆவிக்குரிய உலகத்துல என்ன ஆகுது? நீங்க அறிக்கை பண்ணும்போது சாத்தான ஒரு ஈட்டியால குத்துறீங்க. அது வரைக்கும் பிரஷர் போட்டுட்டு இருந்து சாத்தான ஓடி போறான் கொஞ்சம் இல்லையா? மறுபடியும் ஓடி வந்து பிரஷர் போடுறோம். நீங்க மறுபடியும் அறிக்கை பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஓடி போறோம். இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி உங்களுடைய இருதயத்தில் சேர்க்கும் பொழுது உங்களுடைய ஸ்பிரிட் பயங்கர பவர்ஃபுல். கொஞ்சமா நீங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே வரீங்க. ஜிம்முக்கு போறீங்க, டம்பிள்ஸ் மட்டும் அடிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்? ஜேம்ஸ் பாய் சொல்ல போறோம். ஜிம்முக்கு போயிட்டு டம்பிள்ஸ் மட்டும் செஞ்சுட்டு இருந்தா என்ன ஆகும்? லேடிஸ் தான் வந்து சொன்னாங்க. இதெல்லாம் செல்லும் மாசம் ஜிம்முக்கு போனேன். வெறும் டம்பிள்ஸ் மட்டும் அடிச்சா என்ன ஆகும்? ஆர்ம்ஸ் மட்டும் பெருசா இருக்க மாட்டோம். தொடை எப்படி இருக்கும்? கோழி காலத்தோட மாதிரி இருக்கும். கரெக்டா? தேங்க்யூ. அப்ப எந்த பகுதிக்கு நாம் எக்ஸசைஸ் கொடுக்குறோமோ அந்த பகுதி ஸ்ட்ராங் ஆகுது. பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலும் அதே தான் இல்லையா? புனித பவுல் சொல்றாரு, விளையாட்டு நல்லதுதான், உடற்பயிற்சி ஓரளவுக்கு நன்மை பயக்கும், ஆனால் ஆன்மீக பயிற்சின்னு சொல்றாரு. ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். எப்படி ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் வயிறு குறையும்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்க சொல்லலாம்? ஓகேங்களா? அதுக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணா வயிறு குறையும். கரெக்டா? அப்ப எந்த பாகத்துக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் அந்த பாகம் ஸ்ட்ராங் ஆகிறது மாதிரி இறை வார்த்தை எந்த விதையை விதைக்கிறீங்களோ அந்த பகுதி சரியா. கரெக்டா? இப்ப பயத்துக்குரிய இறை வார்த்தை விதைக்கும் போது பயம் போயிருக்கு. பரிசுத்தமா வாழ்றதுக்குள்ள இறை வார்த்தை விதைக்கும் பொழுது பரிசுத்தம் ஸ்லோவா வரும். கடன் பிரச்சனை போனதுக்கு இறை வார்த்தை விதைச்சீங்கன்னா கடன் பிரச்சனை போகும். தோபித்து 4:21. தோபித்து 4:21. வெறும் சார் படி எல்லாம் சொல்லியாச்சு. பைபிள் சொல்லுவாங்க, ஜஸ்ட் டைம் கம்மியா இருக்கு, நோட் பண்ணி இல்லையா? யார் படிக்கணும் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வெறும் செல்வங்களான என்ன பண்ணோம்? தோபித்து 4:21 விசுவாசிக்கணும். வெறும் பணம் நிறைய வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? யாராவது ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அனாத ஆசிரத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. புரியுதுங்களா? பணம் நிறைய வந்துச்சுனாலே இது வரைக்கும் சின்ன கார் வச்சதுக்கு அப்புறம் பெரிய கார் வேணும். இப்ப நான் 2 பெட்ரோல் 2 பெட்ரோல் வந்து இப்ப பங்களா வாங்கணும். இப்படி போகக்கூடாது. கடவுளுடைய காரியத்திற்கு உதவி செஞ்சா மேல வீடு கட்டுப்படும். இல்லைன்னா இங்க பங்களா இருக்கு, மேல போகும்போது குடிச கூட கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி, பரலோகத்துக்கு போயிட்டு கேட்ல உட்காரணுமா, ஜீசஸ் பக்கத்துல உட்காரணும்? இங்க மாடி வீட்டுல இருக்கணுமா, குடிசையில இருக்கணுமா? இங்கே மாடி இருக்கணும். கோடு ஆசை, மீசைக்கு ஆசை. ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, இன்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அங்க போக்கஸ் பண்ணாம இங்க ஆசீர்வதிப்பாரு. அதுதான் வச்சுக்கோங்க. கரெக்டா? பரலோக ராஜ்யத்தையும் அதற்கு ஏற்படவற்றை நாடும் பொழுது இதெல்லாம் அவனுக்கு கொடுக்குறேன். இங்க வீடு கட்டணும்னா அங்க கிடையாது. அவன் போக்கஸ் அங்க போகும்போது அங்கேயே வீடு உண்டு, இங்கேயே வீடு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு தோபித்து 4:21 அடுத்தது பிலிப்பியர் 4:19. கட்டளைகளை கிடைக்கிறார். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19 இல்லையா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த விதை விதைச்சா போதும். இன்னொன்று இருக்கு, 1 Corinthians 5 இருக்கான். ஞாபகம் இருக்கா? தேவையான நிறைய. ஓகே. 2 Corinthians 9 இருக்கா? சாரி, 2 Corinthians 9:8. அப்படியா? சரி, பார்க்கணும். 2 Corinthians 9:8 யாராவது படிங்க. கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார், அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதை மிகுதியாகவே உங்களுக்கு கொடுப்பார். 2 Corinthians 5. இதை திரும்பி சொல்லலாம். 9. சரி, 2 Corinthians 9:8. இதுக்கு 7வது வசனம் படிங்க சிஸ்டர். என்ன போட்டிருக்கு? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்ன வசனத்தை படிக்கணும். அந்த வசனம் என்ன போட்டிருக்கு?
ஒவ்வொருவரும் தம்முடைய தீர்மானத்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தோடோ கொடுக்க வேண்டாம். இதை செஞ்சாதான் அடுத்த ஆசீர்வாதம். கரெக்டா? நீங்க மன வருத்தத்தோட கட்டாயத்தோட கொடுக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் தம்மோட தீர்மானித்தபடியே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை செய்யாம இது கொடுப்பாங்க உட்கார்ந்து. கரெக்டா? பிரைஸ் தி லார்ட். இந்த விதிகளை பத்தி சொன்னாங்க இல்லையா? கொடுங்கள் உங்களுக்கு நம்ம கொடுக்கவே மாட்டோம்னா உள்ளதும் சத்தமா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். சரி, சிலர் கொடுக்க மாட்டாங்க நிறைய சேர்த்து வைக்கிறாங்க. கடைசியில் யார்கிட்ட போய் கொடுக்குறாங்க? ஆமா, மருத்துவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க மொத்தம். அதுக்கு ஒழுங்கா கொடுத்தா அங்கேயும் கொடுக்க வேண்டியது. நம்ம உடலும் உயிரும் நல்லா இருக்கும், மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும், மேலையும் வீடு கட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்தமா வாழ்றதுக்கு வார்த்தை இருக்குது, பயப்பட்டவங்களுக்கு வார்த்தை இருக்குது, சுய கட்டுப்பாட்டோட வாழ்றதுக்கு வார்த்தை இருக்குது இல்லையா? பண பிரச்சனை வாழ்றதுக்கு வார்த்தை இருக்குது. இல்லைன்னா ஒரு புக்கு கொடுப்பாங்க கடைசியில, அது ஒவ்வொரு பிரச்சனையும் வார்த்தை இருக்கு, ஜெபம் இருக்காங்க சொல்லுது. அப்போ கான்செப்ட் என்ன? எந்த பிரச்சனையா இருந்தாலும் வார்த்தையை அறிக்கை சொல்லும் பொழுது நம்ம மனசுல வச்சுக்கணும். யாரும் வார்த்தை அறிக்கை என்ன ஆகுது? சத்தான உத்தரிக்கும், ஓடணும். திருப்பி பயம் வந்து என்ன அர்த்தம்? மறுபடியும் கிட்ட வரணும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நிம்மதி இழக்கிறீர்களோ பக்கத்துல அவன் நிற்கிறான். உங்களுடைய நிம்மதி போகும் பொழுது, ஒரு சின்ன சஞ்சலம் வரும் பொழுது கிட்ட வந்து நிற்கிறான். ஒரு பயம் வரும்போது ஏற்கனவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கவலை வரும்போது தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்க தொடர்ந்து வார்த்தையை அறிக்கை செய்யும் போது முதல் கவலை போவோம், பயம் போவோம், அதுக்கப்புறம் அமைதி. முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவோம்? மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். இதுதான் விசுவாச போராட்டம் என்பது. இதைதான் பவுல் செஞ்சார். ஆவிக்குரிய போராட்டம் என்பது உண்மையான மீனிங் இருக்கு. நான் நல்லதொரு போராட்டத்தை போராடினேன் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு முறை என்ன சொல்றான்? நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறத தகர்ப்பதற்கு என்ன செய்யுமோ செய்யும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கடன் பிரச்சனை நீங்க வார்த்தை அறிக்கை பண்ணிட்டே இருக்கிறீங்க. என்ன தெரியுமா சில நேரத்துல இதுவரைக்கும் அதிகமா பிரச்சனை பண்ணாத கடன் கொடுத்து அன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனை நீ கொடுக்கலன்னா போலீஸ்ல போகும், கோர்ட்டுக்கு போகும். இப்ப நமக்கு என்ன தோணும்? இதுவரைக்கும் பேசாம இருந்தா கொஞ்சம் மரியாதையா பேசினா இப்போ ஓவர பிரச்சனை வந்து சரியில்லை போகுது. கரெக்டா? இது சாத்தானுடைய ஒரு தந்திரம். ஒரு சில சகோதர சைடு இதை வந்து உடனே நிறுத்திடலாம். சரி, நிறுத்தக்கூடாது. என்ன தெரியுமா தெரியும்? பிரச்சனை அதிகமாச்சுன்னா ஜெபம் வேலை செய்யுதுன்னா கரெக்டா? உண்மையிலே தான் நடக்குது. ஜெபம் வேலை செய்யுது. நிறுத்தக்கூடாது. நிறுத்தினீங்கன்னா யாரும் ஜெயிக்கிறான்? நீங்க தொடர்ந்து அறிக்கப்படும். இது கடவுள் கற்றுக் கொடுத்த மெத்தட் கம்பல்சரியா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க கண்ணில் பார்க்கறது நம்பாம இயேசு கிறிஸ்து வார்த்தை அறிக்கை பண்ணா அவரே 3 முறை அறிக்கை பண்றாரு. கடவுளாயே 3 முறை அறிக்கை பண்ண வேண்டியது இருக்குது. பாவமே அறியாத ஒரு கடவுள் நம்ம எத்தனை முறை அறிக்கை செய்யணும்? அதை நினைச்சு நம்ம என்ன பண்ணோம்? தொடர்ந்து அறிக்கை செய்ய வேண்டும். ஓகே. அடுத்தது மனசுல எந்த சிந்தனை ஓடிக்குன்னு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது முக்கியமான பாயிண்ட் இல்லையா? மனசுல நம்ம சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா மைண்ட் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கு. என்ன அர்த்தம்? போகும் தேவையில்லாத எவ்வளோ ஒரு ஸ்லோவா உள்ள வரும். எத்தனை பேருக்கு ஃபீல் பண்ணிருக்கு? திடீர்னு மனது அடுத்த செகண்ட் நம்ம யோசிக்கணும் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி. ஒரு சில ஆளுகிட்ட பேசுறீங்கன்னா மனசு டல்லா இருக்கும். நான் ரொம்ப கத்தார்ல பிசினஸ் பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு சகோதரி ஆஃபீஸ் வந்தார். எங்களுக்கு ஒரு சின்ன பிஆர்ஓ வேலை செஞ்சவர். அவருக்கு ஒரு சிறிய அமௌண்ட் நான் பணம் கொடுக்கணும். அப்போ வந்து அப்படியே பார்த்தாரு, எங்கள் கம்பெனியில் எல்லா ஸ்டாஃபும் எல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன ஆஃபீஸு. வந்து அப்படியே பார்த்துட்டு, சார் நான் உங்களுக்கு பணம் கேட்கறது தான் வந்தேன், உங்கள் நிலைமையை பார்த்தா பணம் கேட்குற மாதிரி இல்லை, நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி போயிட்டாரு. அவர் நல்லது சொன்னாரா கெட்டது சொன்னாரு? அவர் நல்ல எழுத்து தான் சொன்னார். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எனக்கு பயங்கர டல் ஆகிடுச்சு. நல்லா கவனிங்க. அவர் சொன்னது நல்ல எழுத்தோட சொல்றாரு. என் மனசுல என்ன ஆகி போச்சு? முதல்ல நல்ல மனுஷன், ஆண்டவர் காப்பாத்தினார் மனுஷன்.
கொஞ்ச நேரம் கழிச்சு மனசெல்லாம் நல்லா போச்சு. அவர் என்ன சொல்ல, உங்களால கொடுக்குற சூழ்நிலையில இல்ல. இப்ப இதை நான் ரிசீவ் பண்ணும்போது என் மனசு என்ன சொல்லுது, உன்னால கடனை திருப்பி கொடுக்க முடியாது. நான் போய் டீ போட போனா பயங்கர டிப்ரெஷன்ல போயிட்டேன் ஒரு மாதிரி. அப்பதான் யோசிச்சு, இவர்கிட்ட பேசினா பண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நல்லதானே சொல்லிட்டு போனாரு பாருங்க. அவர் நல்ல எண்ணத்தில் சொன்னாலும் மனசுல நமக்கு அந்த வார்த்தை என்னவா இருக்குது, உன்னால பணத்தை இப்போ கொடுக்க முடியாது. எப்பொழுது நம்ம அதை அக்ரி பண்றோமோ சாத்தா உள்ள வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இறை வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தையை ஒருத்தர் சொல்லும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் ஈவில் ஸ்பிரிட் உங்களை கட்டுப்படுத்த முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். எப்படி ரெண்டு பேர் ஒரு கருத்தோடு ஜெபிக்கும் பொழுது யார் உள்ள வர்றது, ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உள்ள வர்றார். கரெக்டா? இரண்டு பேர் ஒரு கருத்தோடு ஜெபித்தால் இயேசு கிறிஸ்து ஓகே, ஆவியானவர் வருவார், வரமாட்டான்னு சொல்லுங்க. இரண்டு பேர் இறை வார்த்தைக்கு முரண்பாடா ஒத்து போனா யார் உள்ள வருவா, புரியுதுங்களா? எப்பொழுது ஒருத்தர் இறை வார்த்தைக்கு முரண்பாடா சொல்றாங்களோ நம்ம தலையாட்டினா ஆமானோம்னா ஸ்பிரிட் கன்ஃபெக்ட், ஐயோ பாமா நீ ரொம்ப கஷ்டப்படு, ஆமா என்னாச்சு மாமியார் ரொம்ப குடும்பப்படுத்துறாங்களா, கஷ்டமா ஒண்ணு கேட்கறதுக்கு, ஆமா சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க, யார் உள்ள வருது, கேட்கறதுக்கு நல்லது சொன்ன மாதிரி தெரியுது. நான் கொஞ்ச நாளுக்கு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, கணவர் இறந்து போயிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த அம்மா கணவனை இழந்த ஒரு விடோ, அவங்க ஃப்ரெண்டும் ஒரு விடோ. அவங்க என்ன வந்து பேசுறது, நம்ம பிரச்சனை நம்மளுக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியும். இது உங்க மனசுல என்ன ஆகி போச்சு, எங்க கஷ்டம் கணவனை இழந்தவங்களுக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. என் பிரச்சனை யாருக்குமே புரியாதுன்னு மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு புரியுமா புரியாதுதான், இப்படி சொல்லிட்டு இருக்கிறதா பிரச்சனை. நான் தம்மனை போய் கேட்டேன், மாதா விடவா இல்லையா, கணவனை இழந்து இருக்கிற பெண்கிட்ட கேட்கிற கேள்வி, மாதா கணவனை இழந்தாங்களா இல்லையா, உட்காந்து என் கணவன் போயிட்டாரு நடந்துட்டு இருந்தாங்க. திருச்சபை கட்டி காப்பாற்றுறது யாரு, இன்னைக்கு இத்தனை கோடிக்கணக்கான மக்களை உருவாக்குற திருச்சபையை கட்டி காப்பாற்றுறது தானே முடியும். அப்போ சொல்லி பயந்து நடுங்கிற நேரத்தை கூட்டி சேர்த்து தானே முடியும். எங்க வீட்டுக்காரர் போயிட்டாருன்னா கொஞ்சம் அழுதுக்கீங்க, சரி நீங்க அன்னை மரியாதை போய் ஜவமாரி பண்ணாலும் பரவாயில்ல, சேவை கட்டினாலும் பரவாயில்ல, அவங்க செஞ்சது செய்யும் போது பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கேட்கிற வார்த்தை கேர்ஃபுல்லா, எதிர்மறையான வார்த்தை நீங்க ஆமானீங்கன்னா, இன்னொரு வகையில் சொல்லணும்னா அன்னை மரியாதை போயிட்டு எலிசபெத் மேல வாழ்த்து சொல்லணும் இல்லையா, வேறு எலிசபெத் சொன்ன அடுத்த செகண்ட் என்னாச்சு, ஆவியானவரே அவங்களே நடத்துறார், குழந்தையை நடத்துறார். இப்ப ஒருத்தர் வந்து தீய சக்தி உள்ள ஆட்கொண்டம் வந்து பேசுறோம், யாரும் உள்ள வருவோம். ஒரு விபச்சாரத்துல மூழ்கி போன ஒரு பெண்ணோ பையனோ உங்ககிட்ட பேசுறோம், எந்த ஆவி உள்ள வரும், புரியுதா? இதுதான் நிறைய பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஆம் என்றாலாம் இல்லை என்றால் இல்லை. அவங்க சொல்ற ஏதாவது ஒரு வார்த்தைக்கு நீங்க ஆம்னு சொன்னீங்கன்னா உள்ள வரும், எதுக்கும் எஸ்ன்னு சொல்லனா வராது, புரியுதுங்களா? சாத்தா நம்மளை மீன் உள்ள வரப்படுறது கிடையாது. அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியுமா, அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம ஸ்கேன் பண்ண முடியாது. ஓகேயா? யார் என்ன சொன்னாலும் இறை வார்த்தைக்கு முரண்பாடா சொல்லும் போது ஆமான்னு தலையாட்டாதீங்க தயவு செய்து. ஆட்டும் பொழுது நீங்க உங்க இருதயத்தை திறந்து கொடுக்குறீங்க, அந்த விதையை விதைத்திருக்கலாம். இப்ப நான் சொல்லும்போது நீங்க எல்லாம் தலையாடுறீங்க, உண்மையில ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல என்ன நடக்குது, இங்க இருந்து பேசுற வார்த்தை உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படுது. ஒரு சிலர் நோ சொன்னாலும் என்ன ஆகும், உள்ள போவார். கரெக்டா? அது ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து பேசும்போது நீங்க தலையாட்டி என்ன பண்றீங்க, இந்த விதைச்சிட்டு போ, இந்த விதைச்சிட்டு போன்றீங்க, அதான் நடக்குது. என்ன விதைக்க அனுமதிக்கிறீங்க, பிரச்சனைகளை பேசினா என்ன என்ன விதைக்கிறாங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்கு என்ன காரணம் புரியுதா, புரியலையா? புரியுது, கேர்ஃபுல்லா இருக்கணும், புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஓகே, அடுத்தது ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்ட அப்புறம் திருப்பி பார்க்கக்கூடாது. ஒரு முறை கடவுளிடம் ஒழுங்கா பாவத்தை செஞ்ச அப்புறம் பழையதை பார்க்க முடியாது. புனித சின்னப்பர் திருச்சபையை துன்புறுத்தலாம் துன்புறுத்தலையே, ஓகே, இவர் போயிட்டு மனம் மாறின அப்புறம் ஆண்டவரே என்னால நல்ல சேவான செத்து போயிட்டாரு, ஒரு ஆவியில நிரம்பு ஒரு மனுஷனை சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன், எத்தனையோ கிறிஸ்தவர் சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன், ஐயோ ஐயோ அழுதுட்டே பார்த்து தான் ஆயிடும். கடவுள் கொடுத்த வேலையை செஞ்சிருக்க முடியும்.
கரெக்டா? ஐயோ அழுதுட்டே உட்கார்ந்து இருந்தாருன்னா சாத்தா வந்து சொல்லியிருப்பான், நீ போயிடுச்சு, இத்தனை பேரை கொலை பண்ணிட்டீங்க, எப்படி மேலே போடுன்னு சொல்லி இவரை காலி பண்ணிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது உண்மை. தயவு செய்து சின்ன ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள். பாவத்துல இருந்து மீண்டு அடுத்த சரி என்ன பண்ணாரு? நான் கடந்ததை மறந்து விட்டு கண்முன் இருப்பதை பார்த்து நான் ஓடுகிறேன். சும்மா ஓடுறதுனால பரிசு பெறுவதற்காக ஓடுகிறேன் ஓடுறார். நம்ம அப்படிதான் ஓடணும். எல்லாம் கூட்டத்துல ஓடுறோம், நானும் ஓடக்கூடாது. எதுக்காக ஓடணும்? பரிசு பெறதான் ஓடணும். சரி, ஆன்மீக வாழ்க்கையில போட்டி போட்டு ஓடுறது தப்பு கிடையாது. ஆக்சுவலா போட்டி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க போட்டி போட மாட்டீங்க. ஸ்டார்டிங்ல போட்டி போட்டு வர்றது தப்பு கிடையாது. நீ 10 சாப்டர் படிச்சியா? 20 சாப்டர் படிக்க. எத்தனை பேர் அப்படி படிக்கிறீங்க? நாங்க எங்க வீட்டுல ஒரு எக்ஸல் ஃபைல் வச்சிருந்தோம். நானே, என் மனைவி, என் குழந்தைங்க பேர் போட்டுட்டு டெய்லி வச்சுட்டு வெரி குட். எத்தனை அன்னைக்கு ஈவினிங்ல எத்தனை ஜெபமாலை சொன்னோம், எத்தனை சாப்டர் படிச்சோம், அதான் எழுதுவோம். பார்த்தா நார்மலா என் ஒய்ஃபும் பிள்ளைங்க அதிகமா படிப்பாங்க. என் வீட்டுல இருக்கிறாங்க இல்லையா, உட்காந்து இப்ப நான் ஒரு 10 சாப்டர் படிச்சேன், அவங்க என்ன பண்ணுவாங்க? 30 சாப்டர் படிப்பாங்க. இது ஹெல்த்தி காம்படிஷனா இல்லையா? இது செய்தி ஒரு சகோதரி பண்றான்னு சொல்லலாம். அப்படி செய்யப்படுறது பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆர்வம் வரும். அவங்க அறியாம அந்த இறை வார்த்தையை உள்ள போகும். புனித லயலா, இக்னாஷியஸ் ஆஃப் லயலா தெரியலையா? லயலா இக்னாசியா, அவர் ஒரு போர் வீரர். அடிபட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் அவரை அட்மிட் பண்ணியிருக்கும் போது என்ன பண்ண, பொழுதுபோக்கு ஒன்றும் தெரியல. ஒரு பைபிளும் புதிய ஏற்பாடு பைபிளையும் புனித பிரான்சிஸுடைய வாழ்க்கை வரலாறு வச்சிருந்தாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சவரை எனக்கு மனசு மாறி போச்சு. அவரும் ஒரு பிரான்சிஸ் ஒரு போராளி தான். அவரும் நம்மளை போல அடிபட்டு கிடந்த அப்புறம் ஆண்டவர்கிட்ட இவ்வளவு நெருக்கமா வந்து பெரிய காரியங்களை செஞ்சிருக்காரு. இஃப் பிரான்சிஸ் அசிஸ் கேன் டூ, ஒய் நாட் மீ? அவர் மனசுல என்ன வந்தது? பிரான்சிஸ் அசிஸால அதை செய்ய முடியுதுன்னா என்னால ஏன் செய்ய முடியாது? இது நல்ல போட்டியா இல்லையா? நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வீடு காட்டினா நான் ஃப்ரெண்ட், அவன் ஒரு வயசு வச்சிருந்தா எதுவும் போட்டி போன இதுல போடக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, உண்மை. இதுல போட்டி போடணும், இதுல போட்டி போடக்கூடாது. ஆன்மீக காரியங்கள் போட்டி போட்டு வளர்றது நல்லதுதான். ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும்போது நமக்கு தெரியும் யாரும் போட்டி கிடையாது. புரியுதா? ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் வளமான திட்டங்கள் அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திட்டம் ஆண்டவர் வச்சிருக்காரு. உங்களுக்கு வச்சிருக்கிற பந்தயத்தில் நீங்க ஓடணும், எனக்கு வச்சிருக்கிற பந்தயத்தில் நான் ஓடணும். இதுல பொறாமைக்கும் போட்டியும் ஒண்ணுமே கிடையாது. ஸ்டார்டிங் ஓகே, ஒரு ஆர்வத்துக்கு. ஆனா உண்மையிலே நீங்க ஓடுற ட்ராக் வேற, நான் ஓடுற ட்ராக் வேற. இதுல கிராஷ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது இல்லையா? இதை யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஊழியத்துல பிரச்சனையே வராது. சில ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை வரும், சண்டை வர்றது காரணம் என்னன்னா இது புரியாத நான். எனக்கென்று ஒரு அழைப்பு உண்டு, உங்களுக்கு ஒரு அழைப்பு உண்டு. உங்க அழைப்பு நீங்க செய்யணும், என் அழைப்பு நான் செய்யணும். இது ரெண்டு சண்டை போடக்கூடிய சான்ஸே இல்லை. சில நேரங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யற மாதிரி இருக்கும். ஒரு நேரத்தில் கடவுள் ஓகேப்பா இவ்வளவு நாள் பண்ணது போ, நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ, ஆண்டரை பிடிச்சு கொடுக்கும் வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? சில நேரத்துல நீ கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போகலான்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அதுதான் ஊழியம் இல்லையா? பாஸ் சொல்றத செய்யறதுக்கு தான் முடியும். யார் பாஸ்? பாஸ் எஸ்னா எஸ், நோனா நோ. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். நாங்க கடந்த வாரம் இதே இடத்துல ஃபர்ஸ்ட் தியானம் நடத்தணும். முடிச்சு தாண்டவர் ரொம்ப நன்றி சொல்லிட்டு நாங்க நினைச்சோம் அடுத்த வருஷம் 2 தியானம் நடத்தணும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணோம். அப்புறம் இல்ல, பாஸ கேட்கலாம். இந்த மினிஸ்ட்ரி பேர் என்னது? ஜீசஸ் மினிஸ்ட்ரி. அவர் கேட்காம அந்த சேருது உட்காந்து எல்லாம் ஜெபம் பண்ண ஒரு 3. ஆனா நம்ம 2னா ஒரு 3. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது. நம்ம எப்போ நடத்தணும்? முதல்ல ஜனவரி, இன்னொன்னு மே, இன்னொன்னு இந்த டைம்ல. ஃபர்ஸ்ட் இதுக்கு நாங்க இங்க புக் பண்ண ட்ரை பண்ண இடம் கிடைக்கல. அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு தியான சென்டரும் தேடுறோம். 250-300 பேர் இருந்தா கிடைக்குமா? எங்கேயும் கிடைக்கும். ஒன்றும் புரியல. யோசிச்சு ஆண்டவே இங்க தேர்ந்த ஏற்காடை காமிச்சு. ஏற்காடா? அங்க ஒரு தியான சென்டர் தேடி தேடி பார்த்தா 100 பேருக்கு மேல எந்த தியான சென்டர் இல்லை. என்ன ஆண்டவே 100 பேருக்கு மேல எங்கேயுமே இல்லை. நான் 304 பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா ஒரே காலேஜ் பசங்க காமிச்சார். ஆஹா, தியானம் யாருக்கு வைக்க சொல்றாரு? யூத்துக்கு, இளைஞர் இளம்பெண்களுக்கு வைக்க சொல்றாரு. புரியுதுங்களா? ஊழியம் என்பது நம்முடைய பாச கேட்கணும். நான் வேலைக்காரன் தான் சொல்றாரு.
சரி, நிறைய பேர் ஊழியக்காரன் தான் அப்படி. வேலைக்காரன் சொன்னா வேலைக்காரன் ஊழியக்காரன் ஒண்ணா இல்லையா? ரெண்டும் ஒண்ணுதான். வேலைக்காரனும் ஊழியக்காரனும் ஒண்ணுதான். அந்த ஊழியக்காரன் கொஞ்சம் பிரேக் வந்து ஊழியக்காரன் கொஞ்சம் பந்தாவா சொல்றாங்களா இல்லையா? ஊழியக்காரன் வேலைக்காரன் சொல்லணும், என்ன ஒளிச்சிப்பா பேசுறீங்க. நம்முடைய மைண்ட் தான் பிரச்சனை. கரெக்டா? ஆண்டோடைய வேலைக்காரன் சொன்னீங்கன்னா கரெக்ட். பாஸ் சொல்றது நம்ம செய்யறதுதான் ஊழியம். அது இல்லாம செய்யறது எல்லாமே வேஸ்ட். கரெக்டா? அப்ப எது செஞ்சாலும் ஆண்டவர் கேட்டு செய்யும் பொழுது சில நேரத்தில் நோம் சொல்லுவார். அப்போ நம்மளால செய்ய முடியாது. நமக்கு பிடிக்காத ஒண்ணு செய்ய சொல்றாரு. புரியுதுங்களா? நாங்க என்ன பிளான் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு 350 400 பேருக்கு கூப்பிட்டு சும்மா ஜாம் பண்ணலாம். அவர் என்ன சொன்னாரு, 100 பேருக்கு கொடுத்தா போதும். அதுக்கு அடுத்த தியானம் எங்க பண்ண ஜாம் பண்ணா சுத்தி பார்த்தா ஒண்ணு காமிக்குது. கடைசி ஸ்ரீலங்காவை காமிச்சேன். என்ன ஸ்ரீலங்கா ஊருக்கு தெரியாத என்ன பண்றது அப்படின்னு பண்ணாம இருக்க முடியுமா? அவர் அந்த இடத்த காமிச்சாது வழி யாரும் இருக்கார், அவர் காமிப்பார். ஒரு ஸ்ரீலங்கன் சகோதரி நான் கத்தார்ல இருந்து ஃப்ரெண்டா இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, பிரதர் leave it to me, I will take care of everything. எல்லாத்தையும் அவங்க வரைக்கும் பிரைஸ் எல்லாம் கரம் வச்சுட்டு அவங்க வந்து செலுத்துவாங்க. அப்போ அவர் சொல்லுவதை செய்யும் பொழுது உண்மையிலேயே எல்லாம் சூப்பரா போகும். பிரைஸ் எல்லாம் ஹalleluya ஹalleluya. ஓகே, பழையதை நாம் மறந்து விட வேண்டும். அதை நினைச்சு பார்த்து திரும்பி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ல போக முடியும். லோத்துடைய மனைவி என்ன, நாங்க திரும்பி பார்த்தோம்னா உப்புகள்லாம் மாறி போயிட்டோம். வேற தூணா மாறி இருக்கலாம், எதுக்கு உப்பா மாறினாங்க? பைபிள் படிக்கும் எல்லாத்தையும் யோசிக்கும். எதுக்கு தூணா மாறினாங்க, எதுக்கு உப்பு தூணா மாறினாங்க கேட்கறது யூஸ் நம்ம யோசித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. வீடு படிக்கல அதனால ஓகே, வேற ஏதாவது மாத்திருக்கலாம்ல, எதுக்கு உப்பு தூணா மாறல? ஓகே, டைம்ல உங்க வாழ்க்கையில் நடந்து போன துன்பமான காரியத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா சாரமற்ற உப்ப மாறி போயிடுது. புரியுதுங்களா? அதுதான் அவர் சொல்றாரு. எப்பொழுது கடந்த காரியத்தை துக்கமான காரியத்தை நினைச்சு பாக்குறீங்களோ சாரமற்ற உப்பா போயிடுங்க. அதனாலதான் லோகத்துடைய மனைவியானது உப்பு தூணா மாத்துறாரு. Praise the Lord. அடுத்தது எல்லாத்தையும் மன்னிக்கிறது ரொம்ப அவசியம். மன்னிக்கலாம் பிளஸிங் வர்றதுக்கு தடையாது. மன்னிப்பது மிக மிக அவசியம். இப்ப பாருங்க, கடன் உங்களுக்கு ஒரு 50 லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க, திருப்பி செலுத்த முடியல. உங்ககிட்ட ஒருத்தன் ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த 2000 உங்களால ஒட்டு கொடுக்க முடியுமா? நான் சீரியஸா கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு 50 லட்சம் கடன் இருக்கு, 30 லட்சம் கடன் இருக்கு. உங்ககிட்ட ஒரு 2000 ஒருத்தன் கடன் வாங்கி உங்களால அந்த 2000 ரூபாய் சரி கஷ்டப்படாம வச்சுக்கோங்க, கூப்பிட்டு எப்ப அந்த 2000 கொடுக்க வேணாம், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சுக்காரு, கொஞ்சம் ஃப்ரீயா போ அப்படின்னு விட்டீங்கன்னா ஆசீர்வாதம் அவங்க கொடுக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ரூல்ஸ். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு சின்ன கடன் வாங்க உன்னால மன்னிக்க முடியல, என்கிட்ட வந்து பெரிய கடத்துக்கு மன்னிக்க அவர் மன்னிக்கிறார் ஆண்டவர். ஆனா எங்களால அது மன்னிக்க முடியல, குத்தி என்ன போறாரு, ஜெயிலுக்கு போடுறாரு. அப்போ சிறிய கடன் வாங்கிய மக்களை உங்களால ரிலீஸ் பண்ண விட முடிஞ்சதுன்னா அவர் மேல பலகையை திறந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும். கணக்கு சரியா இருக்கா இல்லையா? கூட்டி கழிச்சு பார்த்தா சரியா வருதா இல்லையா? செய்யணும். கத்தால இந்த மாதிரி சொல்லி செய்த நிறைய மக்கள் அவங்களுடைய கடன் பிரச்சனை ஈஸியா வெளியே வர முடியாது. நம்ம எங்க மினிஸ்ட்ரியில இருக்கிற ஒரு சகோதரர் அந்த மாதிரி ஒருத்தர் கொடுக்க வேண்டிய ஒரு சிறிய அமௌண்ட்டை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த பணத்தை கொடுக்க வேண்டாம், கவலைப்படாது. இப்போ அவங்க நிம்மதியா இருக்குமா இருக்காங்க? ஒரு 2000 3000 கடன் வாங்க கொடுக்க முடியல, கஷ்டப்பட்டு இருக்கிறான். நீங்க அவனை போப்பா அப்படின்னா ஒரு நிம்மதி. அந்த சகோதரர் ஒரு சிறிய அமௌண்ட் விட்டாரு, 5 லட்சம் பணம் ஒரு 8 வருஷமா 7 வருஷமா வாங்கிட்டு ஒரு நாளும் போன் எடுக்காம திருப்பி தராம இருந்த ஒரு ஆளு நைட்டோட நைட்டா போன் பண்ணி தேடி வந்து வீட்டுல 5 லட்சம் கொடுத்துருக்கோம். கடன் கட்டிட்டு அவருக்கு நன்றி செலுத்துவாங்க. Praise the Lord. Hallelujah. இப்போ நீங்க விதைச்சிட்டீங்க, வளருது, தண்ணி ஊத்துறீங்க, எல்லாம் நடக்குது. இப்ப சாத்தானுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இவன் கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கானே, என்ன பண்ணுவோம்? பிரச்சனை அதிகமாகும்போது நம்ம வாயை எடுத்து மூடிக்கிறோம். தொடர்ந்து ஒண்ணு பேசுனீங்கன்னா வச்சுக்கோங்க, என்னப்பா கடன் பிரச்சனை எப்படி இருக்கு, அப்படிதான் இருக்கு, எல்லாம் சரி விதைச்சு வச்சதால குடிக்கணும். வாயை திறக்க கூடாது.
சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா வருமானம் வருதுன்னு சொல்லணும். பொய் சொல்றதோ உண்மை சொல்லணும். இது பொய் சொல்ற மாதிரி தெரியும், ஆனா உண்மை. நீங்க என்ன நினைச்சு சொல்லணும்? சரி, ஸ்பிரிச்சுவல் மேத்தட்ல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எதை பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அதை பேசு. கண்ணில் பார்க்கறத பேசக்கூடாது. எதை பார்க்க விரும்புகிறீர்களோ அதை பேசுங்க. தொடக்கங்கள் 1வது அதிகாரம் 1 இருக்கு. எடுக்கலாம். ஆண்டவர் பார்க்கிறாரு, எங்க பார்த்தாலும் ஒரே இருடா இருக்கு. உலகம் உருவமற்ற உலகமாக இருக்கிறது. இதான் எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னும் சுத்தமா இருட்டா போயிருக்கும். இதா அப்படியே சொன்னாரு. என்ன சொல்றாரு? அவர் கண்ணில் பார்த்ததை பேசினாரா, பார்க்க விரும்பினதை பேசினாரா? அப்படி எதை பார்க்க விரும்புறீங்களோ அதை பேச. நான் ஒரு புனிதன் எனக்கு பட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? பக்கத்து வீட்டுக்காரன் லூசுன்னு நினைப்பான். ஆனா உண்மையிலே நீங்க என்ன ஆயிட்டு இருப்பீங்க? அதே மாதிரி சொன்ன ஆயிடுமா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சொன்னா நடக்கும். நீ எதெல்லாம் நம்பி சொல்றியோ அதெல்லாம் நடக்கும். அப்ப நீங்க எந்த பார்க்க விரும்புறீங்களோ அதை சொல்லிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஊழியக்காரர், மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர், அவருடைய தம்பி வந்து யாரும் எங்கேயும் மியூசிக்லாம் கூப்பிடுறாரு. அவர் நைட் அண்டே வந்து பிரேயர் பண்ணுவார், படிப்பார். ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது உலகம் முழுவதும் செஞ்சு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு. யாரு? தம்பிக்காரு. அது வரைக்கும் ஃபேமஸ் ஆன ஊழியரோட இவரு பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. அண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. டேய், நீ ஒன்றும் சரியா பண்ணவே மாட்டேன், எப்படி ஒவ்வொரு ஊருக்கு அவனை கூப்பிடுறாங்க? அவர் சீக்கிரம் சொல்லி கொடுத்தாரு. என்ன தெரியுமா அவர் பண்ணுவார்? டெய்லி நைட்டு உலக உருண்ட படம் இருக்கு இல்லையா, குளோப், அதை கையில வச்சு ஜாம் பண்ணார். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஆப்பிரிக்கா போறதுக்கு நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு அமெரிக்கா போறதுக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளோ வேலை செய்தா அதே இல்லையா? பிரைஸ் எல்லாம் கரெக்ட்ல தெரியாமல் நன்றி செலுத்தோமா? எல்லாம் குளோபையும் பார்க்கணும். சரி, வார்த்தையுடைய வல்லம் ஓகேங்களா? அதை நம்புறாரு பாருங்க. நம்மளும் இது வரைக்கும் கேட்கணும். அப்படி எழுதி என்ன போனது? நான் இது வரைக்கும் இப்படி ஜெபிக்கணும் இல்லையா? என்னுடைய தேவை ரொம்ப சிம்பிள். நீங்க எங்க கூட்டு போறீங்க, ஓகே. அமெரிக்கா போனாலும் சரி, சகாரா பாளையம் கூட்டு போனாலும் சரி, அப்படின்னு ஜெபிக்கலாம், இப்படியும் ஜெபிக்கணும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்பிக்கையோட கேட்டா கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப நம்ம இறை வார்த்தைக்கு எதிராக பேசிடக்கூடாது. அதனால தாவீது என்ன சொல்றாரு? என் எதிரிக்கு முன்பாக என்னுடைய வாயை நான் பூட்டு போட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். எதிரி யாரு? திருப்பாடல் படிக்கும் போது எங்கெல்லாம் எதிரின்னு வருதோ, எந்தெந்த இடத்துல எனிமீஸ்ன்னு வருதோ அதெல்லாம் டெய்லியில் வச்சு படிக்கணும். திருப்பாடல்களில் எந்தெந்த இடங்கள்ல எனிமி, எந்தெந்த இடத்துல எதிரிகள் என்று போடப்பட்டிருக்கிறதோ அதை வந்து பேயா இமேஜின் பண்ணிட்டு படிங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். அவர் என்ன சொல்றாரு? என் வாயிலிருந்து வார்த்தையை கொடுக்கறதுக்காக வந்து பேசுறான் சாத்தானா, வாயை திறந்து எதிர்மறையா பேசிட மாட்டேன். அதுக்காக என்ன பண்றாரு? என் நாவுக்கு நான் கூட்டுக் கொண்டேன். அப்ப நம்முடைய வாயிலிருந்து எதிர்மறையா வார்த்தை வருமானு யாராவது கொடுக்கறதுக்கு அவனுக்கு வேண்டியவங்க அனுப்போம். வேலைக்காக அவன் ஜெயிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஃபோன் பண்ணி வேலை கிடைச்சிச்சா, அவங்க நல்ல இடத்துல கேட்பாங்க. இல்லைன்னா என்னாச்சு? குடிக்கும். முடிஞ்சு போச்சு. நைட்டு ஃபுல்லா ஜாப் பண்ணது காலையில வெளியே எடுத்தாச்சு. நான் ஒரு 3 மாசம் போன எங்கேஜ்மெண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். எங்கேஜ்மெண்ட் யாரும் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியும், ஆனா ஃபோன் அட்டன் பண்ண ஒரு சில சகோதரர்கள் மட்டும் தான் திருப்பி பதில் பேசுறேன். அவங்க அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. புரியுதா? இதெல்லாம் செய்யணும். இது டெக்னிக். கஷ்டப்பட்டு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிறது டெக்னிக். ஃப்ரீயா கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அடுத்தபடியா சோ எதுவும் எதிர்மறையாக பேசிவிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஆனா திடீர்னு தோத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணம், ஒரு பாவத்தை செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையை அறிக்கை பண்றோம், எல்லாம் செய்யறோம், எதிர்மறையா பேசல, எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பாவத்துல மறுபடியும் பொத்துன்னு விழுந்துட்டு இப்பெல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சு, இவ்வளவு நாள் பண்ணது போச்சுன்ற ஒரு எண்ணம் வரும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? இம்மிடியா எதிர்த்து ஆண்டுட்டு போயிட்டு ஒரு பாவம் பண்ணிட்டு மறுபடியும் தொடங்க வேண்டும். புரியுதா?
இப்போ உங்களுக்கு கண்ணால என்ன தெரியுமா வரணும்? ஒரு புதிதாக பிறந்த ஒரு குழந்தை, 3 மாசம் ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை நமக்கு 2 மாசம் குழந்தை உடனே தவிர்த்து போகுமா? முதல்ல இந்த குழந்தை என்ன பண்ணும்? பேரண்ட் படுத்துதான்னு பார்ப்பாங்க இல்லையா? பேரண்ட்றதுக்கே கஷ்டப்படுது, அப்புறம் பேரண்ட் படுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் முட்டி கால படுறது மாட்டுது இல்லையா? தவிர்த்து அப்போ பொத்தம் கீழே விடுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தவிர்த்து போகுது. ஒரு ஸ்டேஜ் வரும்போது எந்திரிக்கிறது ட்ரை பண்ணி பொத்தம் கீழே விடுது. இப்ப அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கவலைப்படுவாங்களா? சந்தோஷப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து. நாம் இறை வார்த்தையை கொண்டு ப்ராப்பரா சண்டை போடும் பொழுது, ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, ஜீசஸ் கவலைப்பட போது கிடையாது. டோன்ட் வரி, கம் கம், இப்பதான் கரெக்டா கத்துக்கு ஒழுங்கா வந்துட்டு இருக்க, சந்தோஷப்படுவாங்க. என்னடா பாவத்துல விழுந்தா சந்தோஷப்படுவாங்க? முதல்ல பாவத்துல விழுந்தா கவலைப்பட மாட்டாருன்னு சொன்னா இவர் சந்தோஷப்படுவாங்க. உண்மையிலே பாவத்துல விழுந்தது சந்தோஷப்பட மாட்டாரு. நீங்க சரியான மெத்தட்ல போயிட்டு இருக்கீங்கிறதுக்காக சந்தோஷப்படணும். ஏன்? இதை தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு நாள் எந்திரிச்சு நிற்பீங்க, அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிப்பீங்க, அதுக்கப்புறம் சாத்தானோடு எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால தயவு செய்து மறுபடியும் ஒரு பாவத்துல விழுந்துட்டேன், இல்லது தப்பா பேசிட்டோம், இல்ல கோவப்பட்டுட்டேன் சொல்லிட்டு அறிக்கையிடுவதை நிறுத்திவிடக்கூடாது. பேசலாம். ஹalleluya, ஹalleluya. வெரி குட். இப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும்? இதுக்கு மேல முடியலடா சாமினா கரெக்டா பயங்கரமான பிரச்சனை, எதுவுமே ஒழுங்கா நடக்காத மாதிரி தெரியும். ஆனா பயங்கர எப்படி சொல்றது, இதுக்கு மேல என்ன முடியாதான்? எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க ஆகவே இதுக்கு மேல முடியாதான்? எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கு? வெரி குட். அதுக்கப்புறம் எத்தனை மாசம் எழுந்துட்டு போயிருக்கிறாங்க? அப்படிதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. சரி, ஜிம்முக்கு போறவங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல உங்களால ஒரு 20 கிலோ தூக்குறதுக்கு கஷ்டப்பட்டு தூக்குவோம். அப்போ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போனா ஒரு 25 கிலோ தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ 20 கிலோ ஈஸியா ஆயிடும். இப்படியே பண்ணீங்கன்னா ஒரு 50 கிலோ தூக்கும் போது ஈஸியா கஷ்டமா இருக்கும். அப்ப 20 கிலோ ஈஸியா இருக்குமா இருக்காது? ஆனா இந்த முதல் நாள் கஷ்டமா இருக்கும் விட்டா என்ன ஆகும்? நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்க முடியாது. கடவுளும் உங்களை சில நேரத்துல அப்படியே உங்களுக்கு இருக்கிற வலுவை அதிகப்படுத்துவதற்காக இதை கொஞ்சம் எடுத்துட்டு போவார் சொல்லுவோம். ஆனா சரியான மெத்தட்ல போகணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னால முடியாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கும் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வரதும் கிட்டத்தட்ட பைபிள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தை பேச்சின் வழியாக மீட்பை பெற்றுக் கொள்வார்கள். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பவுல் சொல்றாரு, இதனுடைய மறையுண்மை மிகப்பெரியது, அதனால நான் சொல்லல. ஏன்னா அது எழுதுனா ஒரு பெரிய பக்கம். அதனால நானே அடுத்த தியானத்துல இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பரவாயில்லையா? எல்லாம் ஓகே இருக்கீங்க? ஓகே. சரி, ஒரு பெண் கருத்தரிக்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரியாது இல்லையா? அதே போலதான் இறை வார்த்தை நமக்குள்ளாக கருத்தரிக்கிறது. இறை வார்த்தையை அறிக்கை பண்றீங்க கரெக்ட். எப்போ அது இருதயத்துல போய் விதைக்கப்படுறது எப்போ நமக்கு தெரியாது, ஆண்டவர் மட்டும்தான். ஓகேங்களா? ஆனா ஒரு குழந்தை வயிற்றுல வளரும் போது தெரியுதா? தெரியாதா? வயிறு பிளாட்டா இருந்தா உங்களுக்கு தெரியுது. அதே போல இறை வார்த்தை வளரும் பொழுது பயம் போயிடும், கவலை போயிடும். ஓகேங்களா? அப்ப நமக்கு தெரியும், ஓஹோ ஏதோ ஒன்று நடக்குது, நல்லதான் போயிட்டு இருக்குது. ஆனா பிரச்சனையும் ஜாஸ்தியா வரும். 3 மாசத்துல பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும், கம்மியா இருக்கும். முதல் மாசத்துல ஒண்ணும் தெரியாது, 3வது மாசம் 4வது மாசத்துல யாரும் வாமிட்டே இருக்கு இல்லையா? அது ஏன் கேட்குறீங்க? கரெக்டா? வெளியில சொல்ல முடியாத கஷ்டம். கரெக்ட். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிரச்சனை, அந்த பிரச்சனை போச்சு, இன்னொரு பிரச்சனை. இந்த பக்கம் படுக்க முடியல, அந்த பக்கம் படுக்க முடியல, எந்த பக்கம் படுத்தாலும் தூக்கம் வரக்கூடாது. நான் சொல்றேன், நீங்க ஏன் தலையாட முடியுங்க? ஓகே, கடைசியில ஒரு நாள் வருது இல்லையா, டெலிவரி நாள். அப்படின்னா அது பயங்கர பெயின். என் ஃப்ரெண்டுடைய சகோதரி ஒருத்தி நர்ஸா இருந்தான். அவ வந்து வீட்டுல சொல்லுவான், ஏன்னா நீங்க ஒரு பொண்ணு என்ன தெரிஞ்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு அழுது, இவனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இதுக்கப்புறம்
இந்த குழந்தைய வேணாம் இல்லையா? வெளியே சொல்லணும். நிறைய பேர் திட்டுறான், இதுக்கப்புறம் குழந்தைய வேணாம், வீட்டுக்காரங்க திட்டு, எல்லாத்துக்கும் திட்டு. கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வரும்போது போதும் டாக்டர், இதுக்கப்புறம் என்னால முடியாது, டாக்டர் ஏதாவது பண்ண முடியுமா, ஏமா நீ தான் வெளியில சொல்லணும்னு சொல்லுவாரு, சொல்ல மாட்டாரா? கடைசியில ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து நமக்கு என்ன ஆகுது, இதுக்கு மேல முடியாத எண்ணம் வரும். அந்த நேரத்தில் சோர்ந்து போய் விட்டு விடக்கூடாது. புரியுதுங்களா? அப்போதான் நம்ம வெற்றி பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனை எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்குது, நம்மளால ஒண்ணுமே முடியலன்னா என்ன அர்த்தம்? வெற்றி பக்கத்துல வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அப்படிதான், கணவனுக்கு வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு இருந்தாங்க, வார்த்தை அறிக்கை பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களால என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு நாள் அவனை பார்த்து பேசும்போது எல்லாத்தையும் ஆண்டவர் விட்டு, ஆண்டவர் நிறைய பேர் சொல்றீங்க, நேற்று பார்க்கும்போது எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னாரு, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப யாருக்கிட்ட இருக்கு? புரியுதா? அவர் என்ன சொன்னாரு, ஜீசஸ் என்ன சொன்னாரு, என் வேலை முடிஞ்சு போச்சுப்பா, இப்போ உன் வேலை சொல்லி அவர் போயிட்டாரு. நம்ம என்ன சொல்றோம், எல்லாத்தையும் ஆர்டர் தெரியாம யாரோ சொல்லி கொடுத்த தவறான ஒரு போதனை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சண்டை போறது நீங்க தான் சண்டை போடணும். அவர் எப்போ சண்டை போடணும் அப்ப சண்டை போடுறாரு. கரெக்டா? இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். நாம் போட வேண்டிய சண்டை நம்ம தான் போடுறோம். சரி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா சூப்பரா சொல்றாங்க வசனம். இந்த வசனம் எப்ப சொல்லப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். God will fight for you. எப்போ? See, நல்லா கவனிங்க, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். எகிப்தின் அடிமைத்தனத்தில் மக்கள் இருக்காங்க. அங்கிருந்து அவங்க கூப்பிட்டு வராங்க. செங்கடல கடக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஃபைட் பண்ண வேண்டியதில்லை, நான் ஃபைட் பண்ணுவேன். பார்வோன் யார் சண்டை போட போறது? நான் சண்டை போடுறேன், சும்மா இருந்தா போதும்னு சொல்றாரு. ஓகே, அங்கிருந்து கூப்பிட்டு போயிட்டு நேரம் கானான் தேச எல்லையில போய் நிற்கிறார். இப்ப நான் ஃபைட் பண்ணேன்னு சொன்னாரா? என்ன சொல்றாரு, அவன் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், நீ போய் சண்டை போட்டு பிடிச்சுக்கோ. வித்தியாசம் புரியுதா? எங்க ஆண்டவர் சண்டை போடுவார், எங்க நம்ம சண்டை போட நமக்கு தெரியும். இப்போ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வர்றது எதை குறிக்குதுன்னா, பார்வோன் மன்னன் லூசிபருக்கு சமம். ஒரு உதாரணத்துக்கு, அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்ம எடுக்கிறோம். செங்கடலை கடந்து வர்றது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒப்புமைப்படுத்தப்படுது. இப்போ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து ஒளியின் அதிகாரத்துக்கு கொண்டு வந்து யாருடைய வேலை? ஜீசஸுடைய வேலை. நீ நம்பிட்டு பேசாம இருந்தா போதும், அவர் கொண்டு வந்துருவார். இப்போ நமக்கு நிறைய வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வது யாருடைய வேலை? நம்ம வேலை, அவர் வேலை கிடையாது. புரியுதா? கானான் தேசம் வாக்களிக்கப்பட்ட ஒரு மறுபூமி. இது உள்ள போயிட்டு சாத்தான் நமக்கு எதிராக சண்டைக்கு வந்தானா, எதிர்க்கு நமக்கு எதிராக சண்டைக்கு வந்தானா, சண்டை போடுறது நம்முடைய வேலை. ஆண்டோட விட்டுனா ஒன்றும் நடக்காது. நேற்று நைட் 2-3 சகோதரிகள் சொன்னாங்க, அதுக்கு முன்னால பார்த்தா ஆண்டோட விட்டாங்க. அவர் என்ன சொன்னார், உங்களை விட்டுட்டோமா? தப்பான ஒரு போதனை. தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ற டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க வாக்குத்தத்தத்தை வந்து யுத்தம் செய்ய வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்களா? எத்தனை பேர் இந்த தப்பை இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க? போய் சொல்லாம சொல்லுங்க. புரியுதா? சும்மா தவறான போதனை. His job is finished. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தியானத்துடைய மைய கருத்தை, it is finished, நிறைவேறி விட்டது. இயேசு கிறிஸ்து தாம் செய்ய வேண்டிய வேலையை நிறைவேற்றி விட்டார். செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவருக்கு சேர்ந்து 2 வேலை. உங்களுக்காக பரிந்து பேசுவார். கரெக்டா? கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. கடைசியில் ரிவார்டு கொடுத்து வரப்போறார். இங்க அவர்கிட்ட போய் கேட்கறதுல ஒண்ணும் இல்லை. எதை கேட்டாலும் செஞ்சுட்டோம்ப்பா, பைபிள் எடுத்து படி, எழுதி வேலை கொடுத்துருக்கேன், நம்பு, அவ்வளவுதான். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அதை நம்பி நம்ம நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். டீ டைம் போயிட்டு கரெக்டா 11:15 வந்துடும். Thank you.